நேரத்திலும் கூட, இந்த பயங்கரமான அனலான சூடான நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எல்லோரும் ஒரு ஆராதிக்கும்படியாக கூடி வந்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் ஒரு மேபி அடுத்த வாரத்தில் இந்த ஹோல் சீரீஸ் முடியணும். இந்த எண்ட் டைம்ஸ் எனர்ஜி கிட், இது வந்து எண்ட் டைம்ஸ் எனர்ஜி கிட்னு சொல்கிறது வந்து என்னென்னா, அந்த கடைசி காலத்தில் நமக்கு தேவையான உபகரணங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் டீப்பாக எண்ட் டைம்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். எண்ட் டைம்ஸை ஃபஸ்ட்டு வாரத்தில் நம்ம பார்த்தோம், எவ்வளோ நெருக்கத்தில் எவ்வளோ சீக்கிரம் ஆண்டவருடைய வருகை இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவருடைய வருகை இருக்குது. ஆனால் அதுக்கான தேவையான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ 6வது காரியம் வந்து நம்ம பார்த்துட்டு வர்றது வந்து அவருடைய வருகையில் அந்த abundant என்ட்ரன்ஸ் நமக்கு அவசியமாய் காணப்பட வேண்டும். அதாவது அப்படியோ பயந்து ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு பிரவேசித்தல் நமக்கு இருக்கக்கூடாது. நல்ல ஒரு அபரிவிதமான ஒரு பிரவேசித்தல், ஒரு ஆர்ப்பரிப்போடு அந்த பிரவேசம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். அதுக்கு ஆதாரமாக 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம வசனங்களை பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு அதில் இருக்கிற சில காம்போனன்ட்ஸை, சில பகுதிகளை ஒவ்வொன்றாக நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சிருவோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் இதில் தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் 11ஆம் வசனத்தில் தான் மெயினாக நம்ம அந்த வசனம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசம், நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் அப்படின்னு இருக்கு. அதனோட அர்த்தம் என்னன்னா, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த பிரவேசம் எப்படிப்பட்ட பிரவேசமா இருக்கணும்னா, உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் போடப்பட்டிருக்கு. அப்போ பரிபூர்ணமான அந்த பிரவேசம் நித்திய ராஜ்யத்துக்குள் நம்ம செல்லும்படியான ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும். நாட் ஜஸ்ட் பேலி மேலி அப்படியே கொஞ்சம் அப்படியே தவழ்ந்துன்னு போறது இல்லை. நல்ல ஹேவிங் எ கிரின் ஆன் அவர் ஃபேஸ், நல்ல ஒரு நம்பிக்கையோடு தைரியத்தோடு கூட உள்ள பிரவேசிக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கணும். அது எப்போ நமக்கு அது இருக்கணும்னா, அது வரும்னா, அதுக்கு முன்னாடி சில வசனங்களை பேதுரு எழுதியிருக்கிறார். அந்த வசனங்களின் படி நம்ம ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிரவேசம் நமக்கு பரிபூர்ணமான பிரவேசம் இருக்கும். போன வாரம் நம்ம பார்த்தது வந்து நார்சிசிசம் குறித்து நம்ம பார்த்தோம். 1-2 யோவானுடைய அந்த நிருபங்கள்லையும் நம்ம சில காரியங்களை பார்த்தோம். அதே போல தான் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலையும் பேதுரு அதே பதத்தை பயன்படுத்துறாரு. 20ஆம் வசனத்தில் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையும் கேடுள்ளதா இருக்கும். அப்போ அங்கேயும் அந்த எபிக்னாஸ்கோ என்ற பதத்தை அவர் வந்து பயன்படுத்துறார். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல அந்த 2 வசனங்களை நம்ம பார்க்கும்போது தப்பின அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், அசுத்தங்களுக்கு தப்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் இச்சைகளினால் உலகத்தினால் உண்டான கேட்டுக்கு தப்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துலையும் அந்த இதற்கு தப்பி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இதனுடைய மெயின் காரியம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் நமக்கு முதலாவது இந்த அசுத்தங்களுக்கு, இந்த கேட்டுக்கு தப்பினவர்களுக்கு இந்த ராஜ்யம் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ இதனுடைய ஸ்டெப் என்னன்னா, முதலாவது நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அந்த அசுத்தங்களுக்கு, இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற கேட்டுக்கு தப்பினவர்களாக மாறும். அதற்கு பிற்பாடு தான் நமக்கு ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது. ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். முதல்ல ராஜ்யம் கொடுக்கப்படல, அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், அப்புறம் ஆண்டவர் நம்ம வந்து இந்த கேட்டுக்கு தப்பி வைப்பாருன்னு சொல்ற சில காரியம், சில அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது இல்லை, முதலாவது தேவன் நம்மை தப்புவிக்கிறார் கேட்டுக்கு, அதாவது நித்திய ஆக்கினைக்கு. அதுக்கு பிற்பாடு இந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டுன்னு வருது. ஓகே, திவ்ய சுபாவம் சொல்லும் பொழுது
தேவனுடைய அவருடைய டிவைன் கேரக்டருக்கு வந்து பார்ட்டேக்கர்ஸா மாறணும். திவ்ய சுபாவம் சொல்லும்போது இயேசுவை போல மாறுறது மாத்திரம் இல்லை, இதனுடைய மெயின் அர்த்தம் அந்த இடத்துல 4ஆம் வசனத்தை திவ்ய சுபாவம் வந்து ரிசரக்ஷனை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ உயிர் தெழுதலை குறிக்கிறது. ஸோ உயிர் தெழுதலுக்கு நம்ம பங்குள்ளவர்களாய் நம்ம மாறுறோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு, நாமும் உயிர் தெழுந்து அவருடைய பங்குல நாம் வந்து பங்கு கொள்ள போகிறோம். அதுதான் அந்த ரியல் பாயிண்ட். அப்புறம் அடுத்ததான் நம்ம பார்த்தோம் சில ப்ராமிசஸ், வாக்கு தத்தங்கள்னு சொல்லிட்டு பொதுவான பைபிள்ல இருக்க எல்லா வாக்கு தத்தங்களை குறித்து பேசல. ஒரு குறிப்பிட்ட வாக்கு தத்தத்தை குறித்து பேதுருவும் அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்றும் யோவான் இவங்கெல்லாம் எழுதும்போது ஒரு குறிப்பிட்ட வாக்கு தத்தத்தை குறித்து அவர்கள் பேசுறாங்க. அந்த குறிப்பிட்ட வாக்கு தத்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வேதத்துல நாம எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம். அது வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த ப்ராமிசஸ் எல்லாம் நம்ம போன வாரம் கொஞ்சம் பார்த்தோம், இந்த வாரமும் கொஞ்சம் அதை பார்த்துருவோம். அந்த சிங்குலர் சீட், ஒரு குறிப்பிட்ட ஒரு டிசெண்டன்ட், ஒரு சந்ததி, அந்த இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை தான் நாம் இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆபிரகாமுக்கும் இயேசுக்கும் சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அப்போ ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினால ஆபிரகாமுடைய சந்ததியார் வந்து அதை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அதே போல ஆபிரகாமுக்குள்ள அவருடைய வித்தாகிய அந்த சீட் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் அந்த வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறதுனால அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் ஆபிரகாமுக்குள், கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமுடைய சந்ததியா மாறிடும். அப்ப நாம எல்லோரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளா மாறிட்டோம். அப்ப ஆபிரகாமுடைய பிள்ளைகளா மாறினது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்கள், ஸ்பெசிபிக்கலி அந்த லேண்ட் வாக்கு தத்தம், அந்த தேசத்தை கொடுப்பேன், பெர்மனன்ட் லேண்ட் கொடுப்பேன்னு சொன்னார்ல, அந்த வாக்கு தத்தமும் நமக்கு உரியதா இருக்கிறது. கலாத்தியர் 3:16 போன வாரம் நம்ம வாசித்தோம். கலாத்தியர் 3:27 29 வசனமும் நம்ம போன வாரம் வாசித்தோம். இன்னும் ஒரு சில ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம இப்ப பார்ப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். 19ஆம் வசனம், அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாக இருக்கிறது. நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இந்த இடத்துல மெல்கிசேதேக்கை குறித்து பார்க்கிறோம். மெல்கிசேதேக் மூலமாக ஆபிரகாம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதித்தார். ஓகே, மெல்கிசேதேக் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் மெல்கிசேதேக் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாக பல முறை ஆபிரகாமுக்கு அவர் காட்சி அளித்தாரு. பல முறை பல முற்பிதாக்களை தேவன் சந்தித்தார். இயேசு கிறிஸ்து மூலமாய் சந்தித்தார். இயேசு கிறிஸ்து வந்து 2000 ஆண்டுகளுக்கு வருவதற்கு முன்பதாகவே அவருடைய ப்ரீ இன்கார்னேஷன் என்ற அந்த நிலைமையிலிருந்து வந்து அவ்வப்பொழுது ஒரு மனித ரூபத்தில் வந்து மக்களை அவர் சந்தித்தார். அது போலதான் மெல்கிசேதேக் என்ற ஒரு அரசன் ஆபிரகாமை சந்திக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்கும் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் வந்து மெல்கிசேதேக்கை அங்கீகரிக்கிறாரு. சாலேமின் ராஜா என்ற ஒரு ராஜாவாக மெல்கிசேதேக் அப்பியர் ஆகிறார்.
அந்த நாள்ல மெல்கிசேதேக்கின் நாட்களிலே, ஆபிரகாம் நாட்களிலே சாலேம் என்ற ஒரு இடமே கிடையாது. அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சாலேம் என்ற ஒரு ஊரே கிடையாது. சாலேம் என்றால் அதுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும், சமாதானம் என்ற அர்த்தம். அதுதான் இப்போ ஷாலோம் என்று நம்ம கூறுறோம். ஷாலேம், சாலோம் என்ற அந்த பதம். சாலேமின் ராஜா என்றால் சமாதானத்துக்கு ராஜா என்ற அர்த்தம். எருசலேம் என்ற ஒரு நகரம் உருவாவதற்கு முன்பதாகவே மெல்கிசேதேக் ஆபிரகாமை சந்தித்தார். அது ஒரு தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மீண்டும் ஒரு சாலேம் என்ற ஒரு தேசத்திலே அவர் ஆளுகை செய்ய போகிறார். அங்கிருந்து முழு உலகத்தையும் அவர் ஆளுகை செய்ய போகிறார் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் அதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ எருசலேம் என்று சொல்லும்போது, ஜெருசலேம் என்று சொல்லும்போது அது ஜே நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். பொதுவா எல்லா ஏ தான் தமிழ்ல சொல்ற மாதிரி தான் யூரோப்பு மற்றும் எபிரேய பதத்திலையும் அதை சொல்றாங்க. எருசலேம், எரு என்றால் பட்டணம் என்ற அர்த்தம், சாலேம் என்றால் சமாதானம். ஓகே, சமாதான பட்டணம், அதுதான் எருசலேம். அப்போ எருசலேம் தோன்றுவதற்கு முன்பதாகவே, எருசலேம் என்ற ஒரு பட்டணம் உருவாவதற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக மெல்கிசேதேக் என்ற ஒரு நபர், அவர் இயேசு கிறிஸ்து, அவர் இயேசு ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு தம்மை காண்பித்து இப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்ய போகிறார் என்று தீர்க்க தரிசனமாகவே அவர் வலியுறுத்திட்டார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். இது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தான் இந்த இடத்துல குறிக்கிற இந்த வசனம். எந்த ஒரு வம்ச வரலாறும் இல்லாத ஒரு நபர் இயேசு கிறிஸ்து. தாயும் இல்லை, தந்தையும் இல்லை இந்த பூமியில, அந்த ஜீனியாலஜி இல்லாத ஒரு நபர். அவர் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து, அவர் தான் இந்த பூமியில ஆளுகை செய்ய போகிறார். அவர் மூலமாக ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொண்டார். அப்போ ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது டைரக்டா இயேசு கிறிஸ்து மூலமாக அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். அடுத்தது எபிரேயர் 11ஆம் அதிகாரம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு நல்ல விசுவாச அதிகாரம். விசுவாச வீரர்களை குறித்த ஒரு வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அதுல 39ஆம் வசனம் 40ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இவர்கள் எல்லோரும் யாருன்னா, இதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாரா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தாவீது, இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். நல்லா பாருங்க, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாலும் அவன் அடையாமற் போனான், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. என்ன வாக்குத்தத்தம்? ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தமா? இல்ல, ஒரு தேசத்தை, பெர்மனன்ட் லேண்ட கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா? அந்த லேண்ட அவர்கள் யாருமே பெற்றுக்கொள்ளவில்லை, ஒரு இன்ச்சு கூட பெற்றுக்கொள்ளவில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆபிரகாமும் சரி, தாவீதும் சரி, அல்லது எந்த விதமான புதிய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களும் சரி, ஒரு இன்ச்சு கூட கர்த்தர் சொன்ன அந்த தேசம் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. 1948 ஒருவேளை சுதந்திரம் கிடைச்சிருக்கலாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஆனால் ஏற்கனவே நம்ம போன வாரம் பார்த்தது போல அந்த மேப் ஆண்டவர் அவங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட அந்த எருசலேமினுடைய நகரம் மாத்திரமே பயங்கரமான விசாரமான ஒரு இடம். அது ஹோல் மிடில் ஈஸ்டை கவர் பண்ணுது. அதை இன்னும் யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை, இன்க்ளூடிங் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு தான் மெயின் ஆண்டவர் கொடுத்தார், ஆபிரகாமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும். இவர்கள் இருவருமே, ஆபிரகாமும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, இன்னும் ஒரு இன்ச் லேண்ட் கூட இந்த பூமியில அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படவில்லை. இன்னும் ஏன் கொடுக்கப்படலன்னா 40ஆம் வசனம் அதுக்கு ஆன்சர்.
அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றையும் தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். நம்மளையும் ஜாயின் பண்ணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம அல்லாமல் அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல, அவங்களும் காத்துட்டு இருக்கிறாங்க நமக்காக. பவுல் எழுதுறாரு இத. ஆனா பவுல் மரித்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கு இந்த வசனம் நமக்கும் அது உரியதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மளையும் இன்க்ளூட் பண்ணி ஆபிரகாமுக்கு சுதந்திரமா அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை கொடுக்கும்போது கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாம் மூலமா கிறிஸ்துவின் மூலமாக பல தேசங்கள் ஆபிரகாமுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள், லேண்டை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஏன் சண்டை, ஏன் போர்? லேண்டுனாலதான். இஸ்ரேல் தேசத்திலே ஒரு சின்ன ஒரு பகுதி, அதுக்காக அதை சுற்றி இருக்கிற மற்ற எல்லா விதமான தேசத்தார்களும் ஒரே சண்டை, எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும். ஆண்டவர் வந்து சொல்ல போறாரு, இது முழுமையா ஹோல் அந்த ஒரு சின்ன பகுதி கிடையாது, ஹோல் மிடில் ஈஸ்டே கிறிஸ்துவுக்காக மாறப்போகுது. ஒரு யூதன் மரித்து உயிர் தெழுந்து மீண்டும் வரும்போதும் அவர் ஒரு யூதனா தான் வரப்போகிறார். உலக மக்கள் எந்த அளவுக்கு யூதர்களை கேவலமா பேசி ஒரு யூத ஜனத்தை அழுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, ஆண்டவர் அந்த ஜனத்தை உயர்த்த போகிறார். ஆவிக்குரிய ஆவின் பிரகாரமாக நாம் எல்லோரும் யூதர்களாகவும் மாறிட்டோம். ஓகே, கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் யூதர்கள். போன வாரம் வாசித்தோம், யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் ஒன்னா இருக்கிறோம். ஒன்றாக மாத்திட்டார். என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவன் நம்மை அந்த சுதந்திரவாளிகளாக மாற்றி விடுகிறார். அப்போ இந்த ஒரு தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். ராஜ்யத்தை குறித்த ஒரு காரியத்தை நம்ம நினைக்கும் போது, Abraham and the Israelites did not receive the promise. ஆபிரகாமும் இஸ்ரேல் ஜனங்கள் யாருமே இந்த ப்ராமிஸை பெற்றுக்கொள்ளல. ஏனென்றால் தேவன் நம்மையும் அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ளே இணைக்க போகிறார். God wants us to be included. சங்கீத 2ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் அந்த ப்ராமிஸ் வந்து ஆபிரகாம் மற்றும் கிறிஸ்துவுக்குரியதா இருக்கிறது. இப்போ நம்ம ஒவ்வொரு வசனமாக நாம் வேகமாக 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலிருந்து என்னென்ன இந்த காரியங்கள் நமக்கு தேவையா இருக்குதுன்னு சொல்லிட்டு கடகடன்னு பார்க்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மை அருமையான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு. எவைகளினாலே? வாக்கு தத்துவங்களினாலே. ஓகே, நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது எவைகளினாலே. அந்த எவைகள், இந்த அவைகளினாலே போட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த அவைகளினாலே அண்டர்லைன் பண்ணிட்டு வாக்கு தத்தங்கள் அப்படின்னு போடுங்க. அந்த வாக்கு தத்தங்கள் சொல்லும்போது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட மற்றும் எங்கெல்லாம் வாக்கு தத்தங்கள் கூறப்பட்டிருக்கிறதோ இந்த தேசத்தை குறித்ததான சுதந்திரம் என்ற அந்த காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் அது குறிக்கிறது. ஓகேங்களா? ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன உடன்படிக்கை இந்த இடத்துல அவர் ரெஃபர் பண்றாரு நம்ம அப்போஸ்தலனாகிய பேதுரு. நல்ல ஒரு காரியம் ஞாபகம் வச்சுங்க. பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கும் போது, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாக்கு தத்தங்களை வாசிக்கும் போது நாம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். அவர் வாக்கு தேவன் உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கை செஞ்சிட்டாருன்னா அதுல அவர் கீனா நிற்பாரு. அதை செய்யற வரைக்கும் அவர் வந்து ஓய மாட்டார். ஓகே, அதனால்தான் காரியங்கள் இன்னும் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். ஏன்னா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் மற்றும் ஆபிரகாமின் இடத்திலே தேவன் செய்த உடன்படிக்கை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி பவர்ஃபுல். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மற்றும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அப்போஸ்தலர்கள், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ இதை வைத்து தான் நம்ம சபையே, புதிய ஏற்பாட்டின் சபையே நிலைக்குது. இன்றைக்கும் நமக்கு ஒரு அஸ்திபாரம் எதுனா தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும். எபேசியர்ல வாசிக்கிறோம், சபைக்கு அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன் என்னன்னா தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள். இதை இப்போ இந்த காலத்துல வேற மாதிரி மாத்திட்டாங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா,
தீர்க்கதரிசனம் சொல்றாங்க பாத்தீங்களா, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசனம் சொல்றாங்க சபையில. அப்புறம் அவங்களே அப்போஸ்தலர்கள் என்று சிலர் வந்து செல்ஃப் மேட் அப்போஸ்தலர்ஸ் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. இப்போ கொஞ்சம் 2 வருஷம் 3 வருஷம் ஊழியம் பண்ணாங்கன்னா அப்போஸ்தலர்கள் சொல்லிக்கிறாங்க. உலகம் ஃபுல்லா சுத்திட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தா அப்போஸ்தலர்கள் சொல்றது அது கிடையாது. வசனம் பவுல் சபைக்கு அஸ்திபாரமாக தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் என்று எதை சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தின் தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நியமித்த அப்போஸ்தலர்கள் இவர்கள் 2 பேரும் அவர்களுடைய உபதேசம் வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா இருக்குது. அதுதான் அவர்கள் வலியுறுத்தினார்கள். இதன் மூலமாக நாம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு ரிசரக்ஷன், ஃபியூச்சர் கிங்டம், பெட்டர் லைஃப், இன்னொரு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு எதிர்காலத்தில் வச்சிருக்கிறார். அதுதான் திவ்ய சுதந்திரமா இருக்கிறது. சுபாவத்திற்கு பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த நாஸ்டிசிசம் சொன்ன இந்த பழைய இந்த கள்ள உபதேசம் வந்து சபைக்குள்ள வந்துச்சு. ஆனா சபை ஆதி திருச்சபையினர்கள் அதை ஜெயித்தார்கள். ஆனாலும் அதை உள்ள வந்து எப்படி மாத்திச்சுன்னா, பிசாசு வந்து இயேசு கிறிஸ்து தேவன் ஆபிரகாமுக்கு செய்த அந்த வாக்கு தத்துவம், இந்த பூமியை கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரமாக கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் அதெல்லாம் முடிஞ்சிச்சு, அதெல்லாம் போய் அதெல்லாம் இப்போ நிறைவேற போறது இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. இப்போ ஒரு சில இப்போ லேட்டஸ்டா இருக்கிற காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, வந்து இந்த பூமியை அழித்து விட போகிறார். பூமியை அழிச்சிட்டு வேற ஒரு பிளானட்ல இல்லைன்னா புதிய பூமியை உருவாக்க போறாரு. அதுல எல்லாரும் போய் வாழ போறோம், இல்லைன்னா வானத்துல ஒரு இடத்துல ஒரு பிளானட் மாதிரி இருக்கும் போது அங்க போய் வாழ போறோம். பல விதமான ஒரு கட்டுக்கதைகளும் பல விதமான நூதனமான சுவிசேஷமும் வந்துடுச்சு. ஆனால் தேவன் கிரியை செய்த அந்த காரியத்தை அவர் அழிக்க போறதில்ல, அதை ரினியூ பண்ண போறாரு, ரெஸ்டோர் பண்ண போகிறார், அதை புதுப்பிக்க போகிறார். இந்த பூமியை வந்து அவர் புதுப்பிக்க போகிறார். இந்த பூமியை அழிக்க போவதில்லை. இந்த பூமியை புதிய வானமும் புதிய பூமின்னு சொல்லும்போது இந்த பூமியை அழிச்சிட்டு புதிய வானம் கிடையாது, புதிய பூமி கிடையாது. இந்த பூமியை மீண்டும் புதுப்பிக்க போகிறார். பழைய ஏற்பாட்டுல நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் வந்து கர்த்தர் சவுலுக்கு புதிய இருதயத்தை கொடுத்தாரு. அப்போனா அந்த பழைய இருதயத்தை தூக்கி போட்டு வேற புதிய இருதயத்தை வச்சாரா? இல்ல, அவனோட புதிய இருதயத்தை சீர்படுத்தினார் அல்லது புதுப்பித்தார். அதே போலதான் இந்த புதிய வானம் புதிய பூமி சொல்லும்போது இந்த பூமியை அவர் புதுப்பிக்க போகிறார். He is going to restore this earth. 2 பேதுரு 1:5 வசனத்திலிருந்து இப்போ வேகமா நம்ம வாசிப்போம். இப்படி இருக்க, for this reason, for this very reason, எந்த ரீசன்? எப்படி இருக்க? வாக்குத்தத்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்க, ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு கொடுத்திருக்க, அந்த ரீசன்னால இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்தோம்னா அந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாக மாறுது. அந்த ரீசன்னால நாம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் திங் அவர் சொல்றது, கிவிங் ஆல் டிலிஜென்ஸ். தேவன் நம்ம எப்படி அவர் நியாயம் தீர்க்க போகிறார்னா, எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதை தன்மையுடையவர்களா இருந்தோம் என்பதை வைத்து அவர் நியாயம் தீர்க்க போகிறார், நமக்கு ரிவார்டை கொடுக்க போகிறார். How diligence were we to handle all the things of the kingdom, all the spiritual things and all the things about his body. That's how much that's how he's going to reward us in the kingdom. நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அந்த அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணணும். கிவிங் ஆல் டிலிஜென்ஸ். ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து இப்போ பார்த்ததுனுடைய மெயின் ரீசன் வந்து இந்த வசனங்களை தியானிக்க தான். இப்படி இருக்க, எப்படி இருக்குன்னா மேலே கொடுக்க அந்த வாக்கு தத்துவம், அந்த திவ்ய அவருடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற, லேண்டை பெற்றுக்கொள்ள, நமக்குன்னு ஒரு பெர்மனன்ட் லேண்ட் ஆண்டவர் கொடுக்க போகிறார். இந்த பூமியில எவ்வளவு லேண்ட் வச்சிருக்கீங்கன்றது பெருசு இல்லை. அவர் கொடுக்க போற லேண்டை சுதந்திரிப்போமா?
நம்ம அதை இன்ஹெரிட் பண்ணுவோமா என்பதான் இப்ப கேள்வி. அதை இன்ஹெரிட் பண்ணணும்னா அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே அவருடைய உயிர்த்தெழுதல்ல நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால், அந்த உயிர்த்தெழுதல்ல நாம் இருக்க வேண்டும் என்றால், பெட்டர் ரிசரக்ஷன். எபிரேய நிருபத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மைய கருப்பொருள் சிறப்பான உயிர்த்தெழுதல், மேன்மையான உயிர்த்தெழுதல். இங்கிலீஷ்ல பெட்டர் ரிசரக்ஷன். அப்ப அது என்ன பெட்டர் ரிசரக்ஷன்? மேன்மையான உயிர்த்தெழுதல்னா என்ன? எல்லாருமே உயிர்த்தெழ போறோம், அதுல என்ன ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல்? We are all going to be resurrected, but what is that better resurrection means? பூமியில பிறந்தவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழ போறோம், உண்மை அதானே? லாசருவை, அப்புறம் ஒரு வாலிப பெண்ணை, அப்புறம் ஒரு வாலிப நாயின் ஒரு விதவை தாயினுடைய ஒரு மகனை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அவங்கெல்லாம் திரும்ப செத்துட்டாங்க, இன்னும் உயிரோட இல்லை. அவங்கெல்லாம் அனுபவிச்சது சாதாரண உயிர்த்தெழுதல். நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அனுபவிக்க போவது மேலான உயிர்த்தெழுதல், பெட்டர் ரெசரக்ஷன், மேன்மையான உயிர்த்தெழுதல். இன்னொரு ஒரு கான்ட்ராக்ட் சொல்றேன். இந்த பூமியில பிறந்தவர்கள் கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்து வெள்ளை சிங்காசனத்துல வீட்டிலிருந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரப்போகிறது, ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். அதுல அவிசுவாசிகளாகியவர்களும் விக்கெட் பீப்புளும், அசுத்தமானவர்கள், பொல்லாதவர்களும் உயிர் தேட போகிறார்கள். அவங்களோட உயிர் தேர்தல் எப்படிப்பட்டது தெரியுங்களா? மேன்மையான உயிர் தேர்தல் கிடையாது. ஆனால் நம்முடைய உயிர் தேர்தல், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுடைய உயிர் தேர்தல் மேன்மையான ஒரு பெட்டர் ரிசரக்ஷனா இருக்க போகிறது. அதை தான் பவுல் வலியுறுத்துறார் எபிரேய நிருபத்துல. அடிக்கடி மேன்மையான உயிர் தேர்தல், அப்போ அந்த மேன்மையான உயிர் தேர்தலுக்குள்ள நம்ம பங்குள்ளவர்களா மாறும். சாதாரண உயிர் தேர்தல்ல எல்லாருமே பங்குள்ளவர்களா எழுப்போறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளனாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் விசுவாசி இல்லைனாலும் பொல்லாதவர்களும் உயிர் தேட போகிறார்கள் நியாய தீர்ப்பு நாளிலே. ஆனால் அது மேன்மையான உயிர் தேர்தல் கிடையாது. அது திவ்ய சுபாவத்திற்குள்ளான பங்கு கிடையாது. திவ்ய சுபாவத்திற்கான பங்கு இந்த 4ஆம் வசனத்துல வாசித்தோம் பாத்தீங்களா? அது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தேர்தலுக்கு ஒப்பான அந்த பங்குன்னு சொன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஒரு காரியம் கொடுத்தா அதுல ஒரு ஷேர். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஷேர் உயிர் தேர்தல், அவருடைய பலன் இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம் முழு பூமியும். நாமும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தேர்தல பங்கு உள்ளவர்களாக ஒரு ஷேர், மேன்மையான உயிர் தேர்தலை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட ஆளுகையும் செய்ய போகிறதுனால நமக்கு ஒரு ஷேர் இருக்குது. உயிர் தேர்தலோடு கூட அவரோடு கூட உடன் பங்குள்ளவர்களாக மாறும். 2 பங்கு இருக்குது. ஒரு பங்கு உயிர் தேடுதல், 2வது பங்கு உடன் பங்கு, heir and joint heirs. முதலாவது ஏர் பங்கு ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் மாறும்படியான ஒரு பங்கு. உயிர் தேர்ந்த உடனே ஆபிரகாமுடைய பிள்ளையா மாறிடுறோம். உயிர் தேர்ந்து விட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தில அவருக்கு கொடுக்கப்பட்ட பங்குல இருந்து ஒரு ஜாயிண்ட் ஏர் கொடுக்கிறார், உடன் பங்காளர்களா மாறும். ஓகே, ஜாயிண்ட் ஏர்ஸ். என்ன நிலம் எங்க யாருக்கு எப்படி வச்சிருக்காருன்னு தெரியல. அவங்களுடைய கேரக்டர் பொறுத்து இருக்குது. எந்த அளவுக்கு இயேசுவை போல மாறினார்களோ அந்த அளவுக்கு நம்ம பங்கு பெற போகிறோம். அப்படி இல்லைன்னா உன்னை அறியேன், என்னை விட்டு விலகி போ. 10 கன்னியர்கள், ஞானமுள்ள கன்னியர்கள், ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ் ஒரு 5 பேர். ஆயில் இல்லை. ஆயில் அந்த பதத்துல மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பேரபிள், அந்த உவமைக்கு
அந்த எண்ணெய் வந்து பரிசுத்த ஆவியானவரோ அந்த அபிஷேகமோ கிடையாது. எண்ணெய் வந்து எதை குறிக்கிறது என்றால் ஆயத்த நிலைமையை குறிக்கிறது. ஆயத்தம் இல்லாம இருப்போம்னா, ரெடி இல்லாம இருப்போம்னா, வார்டு கவுன்சில் மெம்பரா கூட மாற முடியாது போல இருக்கு அவருடைய ராஜ்யத்துல. இதுதான் நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பங்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அது என்னன்னா முழு பூமியும் சுதந்திரம். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தின் படி இயேசு கிறிஸ்து முழு பூமியை கொடுத்துட்டாரு. ஆனா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் வந்து ராஜாதி ராஜாவுக்கு தேவாதி தேவனாக இறைவனாக கடந்து வரப்போகிறாரு. அதே நேரத்தில் அவர் உயிர் தெழுந்த மகிமையுள்ள ஒரு யூத மனிதனாக வரப்போகிறார். சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரனாகவும் வர. எந்த அளவுக்கு அவர் இந்த பூமியில பாடுபட்டாங்களோ, எந்த அளவுக்கு பாடுபடுத்தினார்களோ, எந்த அளவுக்கு இந்த பூமியில ஒரு யூத வம்சத்தை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்களோ, அந்த அளவுக்கு தேவன் ஒரு யூதனை உயர்த்த போகிறார். அங்கதான் கீ. முழு உலகத்திலே யூதன் என்றாலே ஒரு கேவலம். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே யூதனை கொஞ்சம் கனம், ஆனா முழு அமெரிக்கா இப்ப கொஞ்சம் கனம் பண்ணுது, யூகே கொஞ்சம் அப்படியே பின்வாங்குது, ஜெர்மனி ஃபுல்லா பின்வாங்கிடுச்சு. இப்போ ஒரு சில வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்படி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. ஆனா ஒரு காலம் வரப்போகிறது, என் நாமத்தின் நிமித்தம் எல்லோரும் உன்னை வெறுப்பார்கள் சொன்ன அந்த வசனம் நிறைவேறப் போகிறது. முழு இஸ்ரேல் தேசத்தை எல்லா இன்க்ளூடிங் அமெரிக்கா, யூகே எல்லாம் வெறுத்து தள்ள போகிறது கம்ப்ளீட்லி. யூத குலமே அந்த இஸ்ரேல் தேசமே இல்லாதபடி மாற்றணும்னு சொல்ற ஒரு நிலைமை வரப்போகிறது. அந்த நேரத்துல தான் அந்த கடைசி நாட்கள் முடிஞ்சோன்னு இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ராஜ்யத்தை முழு உலகத்திலையும் ஸ்தாபிக்க போகிறாரு. வேணுமென்ற வெறுப்பேத்துற மாதிரி எருசலேமை கேபிட்டல், முழு உலகத்துக்கு கேபிட்டலா மாத்த போறாரு. எருசலேமே தூக்கிடலாம் நினைச்சா எருசலேமே முழு உலகத்துக்கு கேபிட்டலா மாத்துறாரு. நான் சொல்லல, இது வேதம் முழுவதும். இதெல்லாம் நீங்க வாசித்து, இப்ப இந்த கண்ணோட்டத்துல வேதத்தை வாசித்து பாருங்க. எருசலேமை எங்க அவர் வச்சிருக்கிறார்? எருசலேம் அவருடைய இருதய துடிப்பு. இப்போ லேட்டஸ்டா டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எருசலேமை கேபிட்டலா மாத்தினாரு இஸ்ரவேலுக்கு. இயேசு கிறிஸ்து வந்து முழு உலகத்துக்கே இஸ்ரவேல் தான் கேபிட்டல் சொல்ல போறாங்க. அதுக்கே இதுக்கே எல்லாருக்கும் வெறுப்பாயிருச்சு, எரிச்சல். அப்ப அங்கிருந்து இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யறதுனால அவருக்கு உடன் ஊழியர்கள் தேவை, உடன் ராஜாக்கள் தேவை. இயேசு அவர் வந்து மகிமையின் ராஜாவாக வராரு, அவர் இறைவனாக வராரு. ஆனா ஒரு மகிமையின் சரீரத்துல ஒரு லிமிட்டட் மனுஷனா வர்றதுனால அங்கிருந்து திடீர்னு ஒருவேளை நீங்க வந்து மதுரையில ஏதாவது ஒரு இடத்துல உங்களை ஒரு சிற்றரசரா உங்களை வச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், உங்களை விசிட் பண்றது இல்லைன்னா அந்த பகுதியில் இருக்கிற ஒரு காங்கிரிகேஷனை மீட் பண்றதுக்கு இயேசு கிறிஸ்து அப்படியே இமயபோதுல வந்து காட்சி அளிக்க முடியும். அங்கிருந்து அமெரிக்காவுக்கு போக முடியும். எந்த முழு உலகத்துல எந்த பகுதியில் வேணா, முழு அண்ட சராசரத்தில் எங்க வேணாலும் அவரால் போக முடியும். ஆனா ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. மகிமன் சரி அந்த நேரத்திலும் இப்ப அவரோடு கூட ஆளுகை செய்வதற்காக என்ன பண்றாருன்னா, பிரதிநிதிகளை, அம்பாசிடர்ஸ்ல ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொருத்தரை வைக்க போகிறார். ராஜாக்கள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற போகிறது. அதுல நம்ம எந்த ரேங்க் இருப்போம்? ஒழுங்கா நம்ம வேதத்தின் அடிப்படையில தான் இருப்போம். இல்லைன்னா அந்த கன்னிகைகளுடைய அந்த அதிகாரத்தை அந்த பேரல் வாசி பார்த்தீங்கன்னா கடைசியில அந்த 5 கன்னியர்கள் ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லாததுனால, ஆயத்தம் இல்லாததுனால போயிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வரதுக்குள்ள கதவு அடைக்கப்படுகிறது. வந்து தட்டுறாங்க, ஆண்டவரே வந்துட்டோம் கதவை தரங்க. ஆண்டவர் உங்களை அறியேன் மூடிடுறார். விக்கெட் பீப். அப்புறம் தொடர்ந்து மத்திய 25ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம்னா இதே போல நிறைய பேரபிள். உங்களை அறியேன்னு சொல்றேன். எந்த அறிவுனா, ஆண்டவர் உங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம் ஆண்டவர், ஆமா ஜூம்ல எல்லாம் பேசுனீங்க, நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஜூம் அறிவு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் இருக்குதான்னு கேட்பாரு. என்ன அனுபவிச்சியா? என்னுடைய குரலை கேட்டியா? நான் உன் குரலை கேட்டனா? எனக்கு உன்னை தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? ஏன்னா நான் செலிபிரிட்டி, என்ன எல்லாருக்குமே தெரியும். ஆனா எனக்கு உன்னை தெரியலையே அப்படின்னு கேட்பாரு.
அப்ப இதான் பங்கு. அப்போ பங்கு யாருக்கு கொடுக்க போறாருன்னா உடன் ஊழியக்காரர்கள், உடன் 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 சுதந்திரர்களுக்கு. இந்த ரீசனுக்காக இதை எழுதுறேன்றார். ஓகே, ஐந்தாம் இப்படி இருக்க, இந்த இப்படி இருக்கன்றதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு நேரம் இதை சொல்லிட்டு வந்தேன். இப்போ எங்கெல்லாம் வசனம் இப்படி இருக்குன்னு உடனே எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டு மேலே போய் ஆராய்ஞ்சு பார்த்து கண்டுபிடிச்சிடணும். எதுக்காக இப்படி இருக்குன்றாங்க உண்மை புரியல, எப்படி இருக்க பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா புரிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி ஆபிரகாமுக்கு நான் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் இப்படி இருக்க, அவர் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த வாக்கு தத்துவம் வந்திருக்குது இப்படி இருக்க, கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனாலே நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியா மாறி இருக்கிறீங்களே, அதனால இந்த காரணத்தினால இப்ப நீங்க ஆபிரகாம் சந்ததியா மாறிட்டீங்க. ஆனா ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்து ஒரு சில காரியங்களை நீங்க செய்வீர்கள் என்றால் அப்போ அந்த ராஜ்யத்துக்குள்ளான அந்த உட்பிரவேசம் கம்பீரமா இருக்கும். பயந்து நடுங்க, ஐயோ நான் என்ன ஆகணும் தெரியல, அவருடைய வருகையில ஆண்டவருடைய வருகை குறித்து நம்ம பயந்தோனாலே கொஞ்சம் சிக்கல்னு அர்த்தம். அவர் வரப்போறாரு, ஐயோ எப்ப அவர் என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்த. இந்த பாட்டு யார் மத்தியில நான் பாடினா எல்லாம் பயப்படுவாங்க, ஐயோ சாவு வீட்டு மாதிரி இப்ப இதோ பாடாத பாடுவாங்க. என் கசன்லாம் நிறுத்த அந்த பாட்டை, பயம் என்னை செத்துற போறோம், எல்லாம் சாவதான் போறோம். ஆனா இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு. இது எங்க தாத்தா சாவலம் பாடினாங்க, எந்த எல்லா மரண வீட்லயும் இதை பாடுவாங்க. ஆனா எனக்கு ரொம்ப சாதாரண நேரத்துல நான் இந்த பாட்டு கேட்டுட்டே இருப்பேன். அடிக்கடி காலையில கேட்பேன், நானே பாடுவேன். என்று காண்பேனோ என்ற ஒரு ஆதங்கம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே டயர்டா இருக்குது, மனைவி மூஞ்ச பார்த்து பார்த்து போர் அடிச்சு, ஆண்டவர் உண்மை என்று காண்பேனோ. இங்க இருந்து பிரீத்தி பார்த்து ஆன்றாங்க, கிண்டலுக்கு சொன்னாங்க. சில நேரத்துல நம்மளோட சூழ்நிலை நம்மள ஐயோ சோர்ந்து இவ்வளோ சோர்வா இருக்குது. சில நாட்கள் எல்லா நாளும் ஒரே நாளா இருக்காது. சோர்ந்து போய் அடிப்பட்டு அப்படியே தோய்ந்து போயிருக்கிற நேரத்துல இந்த பாட்டை பாடி பாருங்க, கண்ணீரோடு கூட. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வேற ஒரு கண்ணோட்டத்துல பாடி பாருங்க, என் ராஜ்யத்துல ஆண்டவரே நீர் வரப்போறீங்க, உண்மை என்று எப்ப பார்க்க போறேன் ஆண்டவரே, ரொம்ப ஆசையா இருக்குது ஆண்டவரே. என்னுடைய கணவர் நீங்க, என்னுடைய உண்மையான நேசர் நீங்க, எப்போ காண்பேன் ஆண்டவரே. அதே போல அவருக்கும் இருக்க வேண்டும், அவருக்கு இருக்கணும். ஐயோ இவங்க கூட நான் எப்போ நான் ஒரு அந்த இன்டிமேசி எப்போ இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏசு ஏங்குறாரா நம்மளை பார்த்து. இந்த பங்கை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க பைபிள்ல எல்லா தீர்க்கதரிசிகளும் எல்லா அப்போஸ்தலர்களும். மேஜரா இதுதான் இந்த ராஜ்யம், அவருடைய ராஜ்யம், அவருடைய 2ஆம் வருகை. அப்படியே மேல போய் பாருங்க, அப்படியே தேவதூதுல போயிட்டு அப்படியே கோல்டன் டஸ்ட்ல அப்படியே ஸ்டார் மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டு அப்படியே மிதந்துகிட்டு இருக்க போறது இல்லை. நம்ம அப்படிதான் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஃபால்ஸ். அதெல்லாம் கிரேக்க முறை, கிரேக்க கலாச்சாரம் உள்ள நுழைஞ்சிச்சு. ஆதி திருச்சபையில இருந்து லேசா அப்படியே அந்த கிரேக்க காரியங்கள் அப்படியே நுழைந்து இன்றைக்கு அதுதான் கொடி கட்டி பறந்து ஆடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் செத்தவன எல்லாரும் அப்படியே போயிட்டு கிட்டாரிஸ்டா இருந்தா அவரை பார்த்து சொல்லணும், நீங்க மேல போயிட்டு கோல்டன் கிட்டார் வாசிக்க போறீங்கன்றது. இந்த பூமியில வரப்போகிறார், அதுதான் குட் நியூஸ். பூமியில 1000 வருஷம் ஆள போகிறார், அதுதான் வேதம் முழுவதும் கூறுகிறது. நம்முடைய சுதந்திரம், நம்முடைய இயேசு கிறிஸ்துனுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், இதெல்லாம் எது? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் 1000 வருஷம் அரசால போகிற அந்த நாளை குறித்து தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். முழு வேதம் அதான். இப்படி இருக்க நீங்கள் அதிக அப்போ இவ்வளவு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இவ்வளோ காரியம் இருக்குதா வேதத்துல, இதுதானா இப்படி இருக்க இந்த ரீசன்னால அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் சொல்றார். Give all diligence. Diligence is very important. ஜாக்கிரதை தன்மை. ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் உங்கள் விசுவாசத்தோட கூட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இந்த
பேதுரு சொன்ன இந்த ஆர்டர் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏனோ தானே அவர் சொல்லல, திடீர்னு யோசிச்சு உங்க விசுவாசத்தோட கூட தைரியத்தோட கூட கொஞ்சம் பொறுமை, அப்புறம் அப்படி கொஞ்சம் அன்பு போட்டு அப்படியே கொஞ்சம் பாட்டு பாடி அப்படி இதுல கொஞ்சம் 1/4 கிலோ அதுல கொஞ்சம் 1/4 கிலோ அந்த மாதிரி சொல்ல அவரு. வெரி சீரியஸ்லி he is talking. The sequence is very important. இதனுடைய வரிசை தன்மை, இந்த வரிசை ரொம்ப முக்கியமானது. முதலாவது இந்த விசுவாசம் பார்க்கணும். விசுவாசம் நம்மளுடைய முதல் விசுவாசம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனுடைய அந்த விஷயத்துல இருந்து அடுத்தது அவர் சொல்றாரு, add to your faith virtue. உங்கள் விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும், தமிழ்ல தைரியம் போடப்பட்டிருக்கிறது, அது ஒரு கரெக்டான டிரான்ஸ்லேஷன் தான். ஆங்கிலத்துல virtue இருக்குது. virtue சொன்னா அது ஒரு குணாதிசயம். ஏன் தைரியத்தை நெக்ஸ்ட் ஆட் பண்றாருன்னா, உங்கள் விசுவாசத்தோடு கூட அப்படின்ட்டு தைரியமா அவர் சொல்றாருன்னா, அவர் அசியூம் பண்றாரு நீங்களாம் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு விசுவாசத்தோடு கூட வர்ச்சுன்னு சொல்றேன். ஒரு நல்ல கேரக்டர். கிரேக்க பதத்துல அந்த வர்ச்சு அப்படின்னு சொன்னா மேன்லினஸ் அர்த்தம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, விசுவாசம் அடைந்த எல்லா விசுவாசிகள் ஆகிய எல்லாரையும் பார்த்து வர்ச்சு, ஒரு ஆணுக்குரிய ஒரு சுபாவம் இருக்க வேணும். ஜூம்ல இருக்கிற எல்லா லேடிஸை பார்த்து சொல்றாரு, you all need to be manly. அது அப்படியே லிட்டரலா எடுத்தா அது வந்து என்னடா அது ஒரு மாதிரி தப்பா இருக்குது. ஆணுக்குரிய ஒரு தன்மை என்ன, ஒரு ஃபிகரேட்டிவ்லி யூஸ் பண்றாரு, உருவகமாக. ஆண் சொன்னா என்ன யோசிக்கிறோம் உடனே? ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலன், ஒரு தைரியம். அதனால இந்த வசனத்துல வெறும் தைரியம் போட்டுருக்கு. ஆனா அது முழு குணாதிசயத்தை குறிக்கிறது. ஒரு ஸ்ட்ரென்த், குணாதிசயம், ஹை மாரல் ஸ்டாண்டர்டு, பிரேவ்னஸ், செல்ஃப் சாக்ரிஃபைசிங். ஆண்கள் எப்படி அந்த நாட்கள் பிரகாரம் இப்போ பார்த்தீங்கன்னா வெரி செல்ஃப் சாக்ரிஃபைஸ். ஆண்கள் தான் வந்து வீட்டுக்கான காரியங்கள்லாம் செய்கிறவர்கள், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறவங்க, வெளியில போய் நல்ல வேர்வை சிந்தி குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வேலை செஞ்சுட்டு வர ஒரு தன்மையுடைய ஒரு குணாதிசயம். கிவிங், ஷேரிங், கொடுக்கிற தன்மை, பரிமாறுகிற தன்மை, கரிசனை உடைய ஒரு தன்மை, இதெல்லாம் வந்து வர்ச்சு. மனதுருக்கம். இன்னும் சில வசனங்கள்ல சில வெர்ஷன்ஸ்லாம் வேலர்னு போட்டிருக்கு, அதுவும் இதே அர்த்தத்தை உடையதா இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்துல பேதுரு மூலமாக, விசுவாசிகளாகிய நாம இப்படிப்பட்ட ஒரு தைரியமுடையவர்களாக, செல்ஃப் சாக்ரிஃபைசிங்கா, கொடுக்கிறவர்களாக, ஷேர் பண்றவர்களாக, கம்பேஷனேட்டா, அந்த மேன்லினஸ், முழு அந்த குணாதிசயத்தை கொண்ட ஒரு மனிதனாக நாம் செயல்பட வேண்டும். Add to your faith virtue, strength and character. பலம் மற்றும் சுபாவம் முக்கியம். பலனும் சுபாவமும் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூன்றாவது காரியம் ஞானம். அகைன் அந்த இடத்துல கினாஸ்கோ என்று நம்ம வாசிக்கிறோம், எபிகினாஸ்கோ. இந்த இடத்துல வசனத்துல தமிழ்ல வந்து ஞானம், விஸ்டம் என்ற காரியம் போட்டிருக்கு. ஆனா அறிவு தான் அந்த இடத்துல எபிகினாஸ்கோ, அறிகிற அறிவு. இந்த குணாதிசயத்துல வளர வேண்டும். அப்ப ஏற்கனவே பார்த்தோம், ஃபுல் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ், அனுபவ ரீதியாக வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட அறிவு, அதுல நாம் வளர வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது add to knowledge. அடுத்தது என்னது? how to add. எப்படி வந்து இந்த இப்படிப்பட்ட நாலேஜை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அறிவை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? by studying the scriptures. வேதத்தை, வேத பாடங்களை படிக்க வேண்டும். சும்மா வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, ஆராய வேண்டும். எழுதி இதுல இருந்து எடுத்து சில வேத பாடம் படிக்கணும். பாடம், இதுல கர்த்தர் எனக்கு என்ன பாடம் வச்சிருக்கிறாரு, அந்த பாடத்தை நாம உள்ள இருந்து தோண்டி எடுத்து அதை ரெவலேஷன் நாலேஜாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். by studying the scripture. ஏன் நமக்கு முழு அறிவு தேவை? எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் சொல்லிட்டு பேதுரு சொல்றாரு. பாதி அறிவில பேசுறது தான் நாஸ்டிசிசம்,
இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை அனுபவ ரீதியாக பெற்றுக்கொள்ளுகிற நாம் வந்து முழு அறிவை பெற்றுக்கொள்கிறவர்கள். முழு அறிவை ஏன் பெற்றுக்கொள்ளணும்னா, பால் மாத்திரம் போதாதுன்றார். நீங்க இன்னும் சில அவருடைய சில நிருபத்தை நீங்க ஃபர்ஸ்ட் நிருபத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த திவ்ய வசனம் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பால் மேல் வாஞ்சையாயிருங்கள் சொல்றாரு. அப்புறம் பவுல் சொல்றாரு, பால் மற்றும் போதாது, உங்களுக்கு மீட் தேவை அப்படின்னு சொல்றாரு. திட ஆகாரம் தேவை. எதுக்கு? வளர்றதுக்கு. திட ஆகாரம் இதுக்குள்ள இருக்குது. பால் வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க, ஊட்டுவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் சில சாஃப்டான சில ஆகாரத்தை குழந்தைங்களுக்கு ஊட்டுவார்கள். சண்டே போய் ப்ரீச்சிங் சபையில கேட்கறது வந்து பால் குடிக்கிறதுக்கு அர்த்தம். ஊட்டுறாங்க. ஒரு சில சர்ச்சில் மீட்டு கொடுக்குறாங்க, ஏன்னா கொஞ்சம் வளர்ந்த சில சபைகள். ஆனால் பொதுவாக நீங்களாகவே வேதத்தை ஆராய்ந்து படிக்காம நீங்களாகவே சமைக்கலைன்னா, ஆவிக்குரிய சமைக்கலைன்னா நீங்க பால் தான் குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். மற்றவங்க சமைச்சு கொடுக்கறதுக்கே நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ எனக்கு சமைக்க தெரியாது ஆனா சாப்பிட மட்டும் தெரியும், ஐயோ எனக்கு வேதத்தினோட அறிவு இல்லை ஆனா மற்ற யாருன்னா சொன்னா எனக்கு நல்லது, நல்ல காரியம், ஆனா அதுல இருந்து வளர வேண்டும். ஏன்னா முழு அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களிடத்துல நேரடியாக பேச விரும்புறார். அப்ப நீங்க சமைக்க ஆரம்பிக்கணும். நீங்க சமைச்சு மற்றவங்களுக்கு பரிமாறணும். நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் பரிமாற வேண்டும். So not good enough to just be satisfied with milk. You need to get into the meat. நல்ல திட ஆகாரம் நமக்கு அவசியமா இருக்குது. We should spend time in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வசனத்தை தேடி வாசிங்கன்னு இருக்குது. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அவர் எழுதும் போது என்னென்ன புஸ்தகம் இருந்தது? அவரு வேதமாக பைபிள் முழு வேதம் அவர்கிட்ட இல்லை. அவருக்கு இருந்ததுன்னா பஞ்சாகமும், அதுக்கப்புறம் பஞ்சாங்கன்னா நம்ம இவங்க எந்த சொல்ற அந்த பஞ்சாங்கம் கிடையாது, இது பஞ்சாகமம். 5 புத்தகம், பென்டெட்டுக், முதல் 5 மோசே எழுதின முதல் 5 புத்தகம், அதான் பஞ்சாகமம். அந்த புஸ்தகம் இருந்தது. அதுக்கப்புறம் 1 சாமுவேல் 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், ரூத் இருந்தது. அப்புறம் மற்றதெல்லாம் எதுவுமே இல்லை. சங்கீதம் இருந்தது, யோபு இருந்தது, அப்புறம் நீதிமொழிகள், பிரசங்கி, இவ்வளவுதான் இருந்தது அவருக்கு. அவர் வந்து அந்த அதுதான் வேதம். ஆனா நமக்கு இப்ப முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னும் அவர்களை விட இன்னும் அதிகமா அறிந்து கொள்ள வேண்டும், மேலான அறிவு. அப்ப பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசித்து பார்த்தோம்னா, பழைய ஏற்பாடு மிக மிக முக்கியமான காரியமா இருக்கு. பழைய ஏற்பாட்டை வாசிக்க வேண்டும். நீங்க நிறைய பாஸ்டர்கள், நிறைய டீச்சர்ஸுங்க சொல்றதுலாம் பழைய ஏற்பாடு யாரும் வாசிக்காதீங்க. பழைய ஏற்பாடு வாசித்தீங்கன்னா நீங்க கள்ள உபதேசின்னு சொல்ற ஒரு IAS ஆபீசரே சொல்றாரு. ஒருத்தர் வந்து அவரு ப்ரீச்சிங்லாம் பண்றாரு. ஒருத்தர் பழைய ஏற்பாடு வாசித்தீங்கன்னா கள்ள உபதேசி, கள்ள தீர்க்கதரிசின்றார் அவரு. IAS இந்த பூமியில இருக்கிறதுல ஞானம் பெரிய அறிவாளி ஆயிட்டா வேத அறிவு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறாரு, பிதாவே ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இதை வெளிப்படுத்தினீரேன்னு சொல்றாரு. உலகத்தின் ஞானம், உலகத்துல நீங்க IAS இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், பெரிய ட்ரம்ப்புக்கே அட்வைசரா கூட இருக்கலாம். ஆனா வேதம் வரும்பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தினாதான் அது புரிந்து கொள்ள முடியும். அவங்களுக்கெல்லாம் மறைச்சு நமக்கு வெளிப்படுத்துவார். ஏழைகளுக்கு வெளிப்படுத்துவார், பணக்காரருக்கு வெளிப்படுத்த மாட்டாருன்னு சொல்ல நான். உள்ள ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதனுடைய அர்த்தம் இதுதான். தம்மை தாமே தாழ்த்தி, ஆண்டவரே என்னுடைய அறிவு. பவுல் வந்து பயங்கரமான அறிவாளி. கமாலியலுடைய பாதப்படியில வந்து படிச்சாரு. அவரே சொல்றாரு, அவருடைய ஞானம், அவர் சம்பாதித்த எல்லாமே அழுக்கும் குப்பையும் தூசிமா கருதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவர் வந்து அப்ரோச் பண்ணும்போது, தேவர் அப்ரோச் பண்ணும்போது தம்முடைய சுய ஞானத்துல அவர் அப்ரோச் பண்ணல, தேவ ஞானத்தினால் ஆண்டவரே எனக்கு, ஆண்டவரே என்னுடைய, அவருக்கு பழைய ஏற்பாடு வந்து அத்துப்படி. பவுல்
கமாலுடைய பாதப்படியிலிருந்து அத்துப்படியா பழைய ஏற்பாடை அவர் கற்று அறிந்து பரிசேயனா இருந்து அந்த அப்படிப்பட்ட ஞானம் அவரை கொலைகாரனா தான் மாத்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில வந்த பிற்பாடு பரலோகத்தினுடைய ஞானம் அவருக்குள்ள வந்தபோது, இயேசு அறிகிற அறிவில் அவர் வளர்ந்த பொழுது அதுதான் அவரை உயர்த்தினது. பழைய ஏற்பாட்டில் அவர் கற்றறிந்த எல்லா காரியத்தையும் அவர் பார்க்கக்கூடிய அந்த உள்ளான அந்த அறிவு கண் அப்பதான் திறக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி அறிவு கண் இல்ல, பிளைண்டடா இருந்தார், குருடா இருந்தார். மீன்களுடைய செதில் வெளியே விழ வேண்டும், மீன்கள் செதில போல அவருடைய வாழ்க்கையில இருந்தது பாத்தீங்களா? அது ஒரு தீர்க்க தரிசனமான காரியம் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செஞ்சார். குருட்டை நீக்கினார். இன்னைக்கு நாம கூட நம்முடைய படிப்பு அறிவை வைத்து நம்ம பேக்ரவுண்டை வச்சு இந்த புக்கை அப்படியே வாசித்து மனப்பாடமா வாசி வரலாற்றெல்லாம் கற்றுக்கொண்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். மீன் செதில்கள் முன்னாடி இருக்கு. ஆனாலும் ஒன்றும் என்ன சொல்றாங்க ஒன்றும் புரியல. ஏசு கிறிஸ்து வரப்போறாரோ, ஓ ராஜா வரப்போறாரோ, ஆனா அந்த செதில்கள் கீழே விழணும். அது இயேசு கிறிஸ்து தான் செய்ய முடியும். இப்போ பழைய ஏற்பாட்டுல இவ்வளவு காரியம் இருக்குது. பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கும் பொழுது அது நமக்கு அருமருந்தா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அது ரெக்கார்டட் வரலாறா இருக்கிறது. ரெக்கார்டட் ஹிஸ்டரி, பதிவிடப்பட்ட வரலாறு. Need to study the history of the Old Testament. தேவனும் அவருடைய குணாதிசயத்தையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டு படிக்க வேண்டும். எஸ்பெஷலி இஸ்ரேலர்களுடைய ஹிஸ்டரி நமக்கு அறிந்திருக்க வேண்டும். எப்படி ஆண்டவர் இஸ்ரேல் ஜனத்தை டீல் பண்ணாரோ அந்த டீலிங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவரை அறிந்து கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், ஓ ஆண்டவருடைய கேரக்டர் இப்படியா. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனத்தை எப்படி தேவன் கையாண்டார் அதை நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம்னா தேவன் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு கிளிம்ஸ் நமக்கு கிடைச்சிடும். எந்த அளவுக்கு இஸ்ரேல் ஜனத்தை தேவன் நேசித்தார் என்ற ஒரு அறிவு நமக்கு வரும். எந்த அளவுக்கு அவர் கிருபை நிறைந்த தேவன் என்ற அறிவு வரும். எந்த அளவுக்கு மன்னிக்கிற தேவன் என்ற ஒரு அறிவு வரும். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரிக்டானவர், எவ்வளவு பயங்கரமானவர் என்ற அறிவும் வரும். அவர் எப்படிப்பட்டவர். சகேயு மரத்துல ஏறினா எப்படிப்பட்டவரோ என்ற வகை தேடி மரத்துல ஏறினா அவருக்கு வெளிப்பட்டார். சகேயுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். வசனம் சொல்லுது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற ஒரு கேள்வி. உங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ தெரியணுமா? பழைய ஏற்பாட்டில் போய் வாசிங்க, இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். பழைய ஏற்பாட்டில் அங்கங்கே இயேசு கிறிஸ்து தான் வெளிப்பட்டிருக்கிறார். முழு வேதமே இயேசு கிறிஸ்துவை தான் வெளிப்படுத்துகிறது. நான்காவது, அந்த ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கம் சொல்லும்போது we got to control and master over our fleshly desires, getting a handle on those things which is trying to control us under control. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நம்ம கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஐயோ கண்ட்ரோல் இல்லாம கோவம் வருது, கண்ட்ரோல் இல்லாம காரியம் செய்யறோம், அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதான் செல்ஃப் கண்ட்ரோல். Simply mastering over our fleshly desires. நம்முடைய மாம்ச இச்சைகள், மாம்ச ஆசைகளை மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். அதை மாஸ்டர் பண்ணணும். அது நமக்கு மாஸ்டரா இருக்கக்கூடாது, நம்ம தான் அதுக்கு மாஸ்டரா இருக்கணும். நம்மளுடைய பசி, நம்முடைய செக்ஷுவல் டிசைர்ஸ், பாலிய பசி, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். செல்ஃப் கண்ட்ரோல். அப்போ விசுவாசிகளா மாறுறோம். விசுவாசத்தோடு கூட கேரக்டரு, பலனும் கேரக்டரும் வரணும். அந்த பலனும் கேரக்டரோடு கூட தேவ அறிவு வரணும். தேவ அறிவை பெற்றுக்கொண்டு அதில் வளரும் பொழுது செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம் நமக்கு தேவையா இருக்கிறது. எல்லா இச்சைகளையும் அடக்க வேணும், மாஸ்டர் பண்ணணும். பசி எடுக்குது, ஐயோ அது அது ரொம்ப ஆசையா இருக்குது, சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்குது, ஆசையா இருக்குது. இச்சை அடக்கம், அந்த பசியை, அந்த அப்பிடைட்டை கண்ட்ரோல் பண்ணணும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். செக்ஷுவல் டிசைர்ஸ், லஸ்ட்ஃபுல் அதர் திங்ஸ், அநேக இச்சைகள் இருக்குது. ஒன்று யோவான்ல வாசிக்கிறோம், 3 இடத்துல தான் பிசாசு நம்ம சோதிக்க முடியும்.
மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 விஷயத்துல தான் இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதித்தான். அதே 3 விஷயத்துல தான் பிசாசு நம்மையும் சோதிப்பான். மாம்சத்தின் இச்சை அல்லது உலகத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 3 விஷயம். இந்த கல்ல அப்பமாக்குன்னு சொன்னான் பிசாசு. இயேசு செய்யல. இந்த கல்ல அப்பமாக்கும், உங்களால முடியுமே. இயேசு பசியா இருந்தாரா? இருந்தார். 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம இருந்தாரா? ஆமா. நீங்க ரொம்ப பக்தியா இருக்கிறீங்களா பல வருஷமா? ஆமா. சோதனை வருது. அப்போ ஒரு 2 நாள் நல்லா ஓவர் கம் பண்ணி நல்ல பக்தியா இருக்கிறீங்களா? சோதனை வருதுன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணீங்களா? நல்லா பண்ணி முடிச்சவன சோதனை வருது. ஃபாஸ்டிங் பண்ணி முடிச்சிங்களா? ஃபாஸ்டிங் பண்ணி முடிச்சவன அப்படியே தேவகுமாரனை போல சாயலா இருப்போம்னு நினைச்சு அப்படியே எழுந்துப்போம். அப்பதான் சோதனை வரும். பிசாசு மூஞ்சி மாதிரி தெரியும் அப்பதான் நமக்கு. நான் சில நேரத்துல பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு எழுந்து அப்பா ஒரு தேவதை தூதனை போல காட்சி அளிக்கிறேன் அப்படி யோசிச்சுட்டு எழுந்துப்பேன். அப்பதான் வருவாங்க எங்க அம்மா நான் இந்த வீட்டு அம்மா. கரெக்டா வெறுப்பு எந்த இடத்துல வந்து என்னோட ரெட் பட்டன் இருக்குன்னு பிசாசு தெரியும். ஆண்டவரே பொறுமையா நான் இருக்கணும்னு விரும்புறேன். ஆண்டவர் இன்னையில இருந்து ஆண்டவரே நம்முடைய பொறுமையில அடங்கி வர ஆண்டவரே என்னை அப்படியே புடமிடும் சொல்லிலாம் புடமிட்டு வெளியில வருவேன். ஜபத்துல புடமிடுறது, இந்த உபவாசத்துல இருந்து செலவழிக்கு ஜபிக்கிறதுலாம் எல்லாம் ஓகே பண்ணிடலாம். அதை பண்ணி முடிச்சுட்டு அந்த மாம்சத்தின் இச்சை இருக்கு பாத்தீங்களா, இந்த கல்லை நீ அப்பமா ஆக்குன்னு சொல்லி வந்து நிப்பான் அவன். நான் இப்பதான் ஜபிச்சுட்டு வந்துட்டேனே, நான் பயங்கரமான ஆளு, 40 நாள் இரவும் பகலும் உபவாசித்து வந்திருக்கிறேன் வனாந்தரத்துல, நான் தேவனுடைய குமாரன். இப்பதான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஞானஸ்நானம் எடுத்துட்டு வெளியில கரையை ஏறும்போது மேல இருந்து வானத்துல இருந்து ஒரு சத்தம் வந்தது, இவர் என்னுடைய நேச குமாரன் அப்படின்னு ஒரு சத்தம் வந்து ஊர்ஜிதமாக சொல்லிச்சு. ஆனாலும் பிசாசு எங்க வந்து கை வைக்கிறான் பாருங்க. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சிச்சு அவர் தான் நேசகுமாரன். ஏன்னா தேவன் பகிரங்கமாக வானத்தை திறந்து அந்த இடத்துல ஒரு சத்தம் உருவாகுது, பிதாவானவர் பேசுறார். அந்த இடத்துல தான் டெம்டேஷன் வருது, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இப்போதான் ஆண்டவர் 2 நாளுக்கு முன்னாடி தான் அந்த காது பட கேட்டாரு. பிசாசு வந்து அந்த இடத்துல நீ தேவனுடைய குமாரனே ஆனால் ஒரு டவுட் கொண்டு வரோம். இந்த கல்ல அப்பமா மாத்து. 40 நாள் உபவாசம் இருந்தாரு, தேவனுடைய சத்தத்தை கேட்டாரு, பிதாவின் இடத்துல ரொம்ப நெருங்கி ஜீவிச்சாரு 40 நாள். அதை முடிச்சாரு, சோதனை வந்துச்சு. கல்ல அப்பமா மாத்து, நீ தேவனுடைய குமாரன் ஆனால். ஏவாள் கிட்ட சொன்ன அதே மாதிரிதான். ஜெபிச்சு முடிச்சு எழுந்து ஃபாஸ்டிங் இருந்து எழுந்தவனே எல்லாம் சரியாயிடும் நினைச்சிடாதீங்க. அப்பதான் வந்து நிப்பான் முன்னாடி, கல்ல கொடுத்து அப்பமா மாத்துன்னு சொல்லுவான். நீ உண்மையிலே ஜெபிச்சு ஆண்டவனுடைய ஜெபத்தை கேட்டிருந்தாருன்னா, இந்த உங்களுடைய ஆசை கணவர் ஆசை மனைவி வந்து நிப்பாங்க அழகா. ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற டூல்ஸ் அவங்க தான், இன்ஸ்ட்ருமெண்ட். அநேகர் இன்க்ளூடிங் நானும் தப்புன்னு வந்து கல்ல தூக்கும். எங்க அப்பமா மாத்தத்துக்குல அந்த நபரை அடிக்கிறதுக்கு. என்ன இதை சொன்னேன், இப்பதான் நான் ஜெபிச்சுட்டு இருந்திருக்கிறேன். சாப்பாடு என்ன செஞ்சிருக்கிறேன், பசியா வந்திருக்கிறேன், பசி கார குழம்பு செஞ்சிருக்கிறேன். அப்படியே காரம் உள்ள அப்படியே சூடு ஏறும். இயேசு கிறிஸ்துக்கு பசி இருந்ததா? எஸ் இருந்தது. கல்ல அவர் அப்பமா மாத்த முடியுமா? அவரால இயேசு கிறிஸ்து தேவனுக்கு மாத்த முடியும். ஆனாலும் அவர் மாற்றவில்லை. ஏன்னா பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரம் அவர் கீழ்ப்படிவன், விசுவாசு கிடையாது. அப்போ கீழ்ப்படிதல் இந்த இடத்துல இந்த இச்சை, இந்த செல்ஃப் கண்ட்ரோல் எங்க வருதுன்னா, இட்ஸ் தி பாட்டம் லைன் இஸ் obedience. கீழ்ப்படிதல்ல வந்து நிக்குது. அங்க கோடு அங்க போடுறாரு ஆண்டர். நீ எவ்வளோ வானத்துல சிலம் அடிக்கிறவனா, நீ எங்க உலகம் ஃபுல்லா கூட பிரசங்கம் பண்ணு, ஜூம்ல பிரசங்கம் பண்ணு, ஃபாஸ்டிங் பண்ணு, ப்ரே பண்ணு. நான் பிராக்டிக்கலா வீட்டுல உன் பிள்ளை, உன் கணவன், உன் மனைவி கிட்ட நீ ஜெயிச்சுனா, that's the first obedience. அங்க நீ கீழ்ப்படுகிறேன்னு அர்த்தம்.
உலகத்தின் மாம்சத்தின் இச்சை அது. அதுல வந்து ஒரு கண்ட்ரோல், ஒரு ஆங்கர், இதெல்லாம் கண்ட்ரோல்ல வர வேண்டும். இதை செஞ்சாதான் நமக்கு அங்க தைரியமா அந்த தலை தூக்கி அப்படி நிமிர்ந்து ஆண்டவர் வரப்போறாரு, அவருடைய ராஜ்யம் வருதான்னு சொல்லி தைரியம் வரும். இது இல்லாதனால்தான் நமக்கு வந்து ஒரு பயம் வருது. ஐயோ வந்தாருன்னா இதை கேட்பாரு, மனைவியை ஒழுங்கா கவனிச்சியா, புருஷனை ஒழுங்கா கவனிச்சியா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒழுங்கா கவனிச்சிருப்போம், வீட்டுல இருக்கிறவங்க ஒழுங்கா கவனிச்சானா அங்கதான் பிடிப்பாரு ஆண்டவர். தமாஷா ஒரு வேலை பேசினாலும் இதான் உண்மை. ஜோக்கிங் aside, we all are going to be surprised. ஐந்தாவது காரியம், இச்சை அடக்கத்தோட பொறுமையும். perseverance. perseveranceனா பொறுமை, நீடிய பொறுமை. add to self control, perseverance. இச்சை அடக்கத்தோடு கூட, இச்சை அடக்கம் உனக்கு வந்துருச்சா, அதை கண்ட்ரோல் பண்றியா, அதோடு கூட இப்ப நெக்ஸ்ட் நீடிய பொறுமை. நான் ஆண்டவர் இச்சை அடக்கத்தோடு இப்ப பொறுமையா இருந்தா இன்னும் பொறுமையா இருன்றார். 70 வருஷம் ஆனாலும் பொறுமையா இருன்றார். நான் வருகிற அளவுக்கும் பொறுமையாரு, இறுதி வரைக்கும் நிலைத்திருப்பவனே. என்ன ஆண்டவரே, ஜபிச்சா எல்லாம் முடியும் நினைச்சா, பாஸ்டிங் பண்ணா எல்லாம் இந்த பிரச்சனை தீரும் இல்ல, முடி வரைக்கும் விட்டுறாத, கடைசி வரை போராடு. அதான் நீடிய பொறுமை, லாங் சஃபரிங். LONG கிடையாது, அவர் வர வரைக்கும் போட வேண்டியதுதான். அவர் வரும் வரைக்கும் endure until the end. சில பேர் ஜெயிப்பாங்க, ஆண்டவரே பொறுமை இப்பவே தாங்க ஆண்டவரே, அதுலயே போயிடுச்சு பொறுமை. ஆண்டவரே எனக்கு பொறுமையே இல்லை ஆண்டவரே, இப்பவே எனக்கு பொறுமை, இப்பவே தர மாட்டாரு. பொறுமை தாங்கன்னு ஜெபிக்கவே கூடாது, தாழ்மையை தாங்கன்னு ஜெபிக்கவே கூடாது. அவர் தரமாட்டாரு. வேதம் சொல்ல நீ தாழ்மைப்படுன்னு சொல்றாரு, நம்ம தான் படணும். ஆண்டவர் நம்ம உயர்த்துகிற தேவன், நம்ம தாழ்த்துறவர் கிடையாது. ஒரு பெருமை இருக்கிறவங்க எதிர்த்து நிற்பாரு, அமுக்க மாட்டாரு, எதிர்த்து அப்படியே நின்றுவாரு. அது உணர்ந்து ஆண்டவரே முன்னேறி போறதுக்கு வழியில நான் என்ன தாழ்த்துறேன் நம்மளே தாழ்த்தினா அவர் நம்மை உயர்த்துவார். பொறுமை அதே போலதான். ஆண்டவரே எனக்கு பொறுமை இல்லை, ஆண்டவரே எனக்கு பொறுமை இல்லை, நான் வளர விரும்புறேன்னு சொல்றீங்கன்னா உடனே ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரு. நீங்க அந்த ஜபத்தை முடிச்ச உடனே இதோ பொறுமை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்புற உங்க மனைவி இல்லைன்னா உங்க ஹஸ்பண்ட, அதான் பொறுமை. என்ன ஆண்டவரே பதில் இவ்வளவு சீக்கிரமா இருந்திருக்குன்னு பார்த்தா இதான் வேற விதத்துல அனுப்புறாரு. பொறுமை எங்க கற்றுக்கொள்ள வேண்டும், நம்மள மோல்டு பண்றாரு. நீடிய பொறுமை, ஏன்னா அவரு நீடிய பொறுமை இல்லவர், நம்ம அழிக்காம இருக்கிறாருல. நீங்களும் மத்தவங்களை அழிக்காம இருக்கிறீங்களான்னு பார்க்க விரும்புறாரு. உடனடியா வாயில நெருப்பு மாதிரி வந்து அழிச்சிடும், உடனடியாக டப்பு டிப்பு டப்புன்னு பேச. அதுக்கப்புறம் ஆண்டவரே, யாரும் வந்து பர்ஃபெக்டா இருக்க முடியாது, ஆனா அந்த ஸ்ட்ரைவ் பண்ண வேண்டும் என்று கத்த விரும்புறார். ஸ்ட்ரைவுக்கு தமிழ் என்ன அர்த்தம்னா வருந்தி நுழையணும். அதான் இடுக்கமான வாசல் வருந்து நுழையிற அந்த பாட்டு பாருல பெர்க்மன்ஸ், இடுக்கமான வாசல் வழியில் வருந்தி நுழை. தாமாகவே வருது, அங்கத்துல இடுக்கம் தெரியும், அங்க போனா அடிபடும் தெரியும், அங்க போனா கேவலப்பட போறோம், அங்க போனா நம்மளுக்கு மதிப்பு இல்ல, நம்மள கேவலம் பேசுவோம். ஆனாலும் ஆண்டவருக்காக அங்க அனுப்புறாரு, அங்க போறேன். வருந்தி நுழைஞ்சு போறோம் தெரிஞ்சே. அங்க போனா கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் மத்தியில் அங்க போனா நம்மள கேவலமா பேச போறாங்க, ஆனாலும் நான் போறேன் ஆண்டவர் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க. வேலை செய்யற இடத்துல வருந்தி போறேன். அவங்கள போல உலகத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரிக்கிறதுக்கு இல்ல, நம்முடைய சிந்தனை மைண்ட் பி ரினியூட் ஆகிறதுக்காக, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்காக வருந்தி நுழையிறோம். ஸ்ட்ரைவிங். அதாவது இப்ப கீ என்ன தெரியுங்களா, கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ்ந்து முடிக்கிற மறிக்கிற வரைக்கும், இல்லைன்னா ஏசு கிறிஸ்தவ வர வரைக்கும் யாரும் பர்ஃபெக்டா இருக்க போறது இல்லை. தேவ தூதரை போல யாரும் மாற போறது இல்லை, இயேசுவை போல பர்ஃபெக்டா மாற போறது இல்லை. ஆனா அந்த ஸ்ட்ரைவிங் குணாதிசயம், வருந்தி அதுல போய் அந்த மன்னிச்சு விழுந்தாலும் எழுந்துக்கிறது, விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து, ஆனாலும் அந்த ட்ராக்ல விட்டுறாம போப்பா, என்னப்பா இது ஒரு பெரிய விஷயம், இதெல்லாம் ஒண்ணுமே, எல்லாம் போய் கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, விட்டுட்டு ஆண்டவரும் போய் எல்லாம் போய் சொல்லி விட்டுட்டு போறோம். அது கிடையாது. தெரிஞ்சும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முள்ளில் நடக்கிற ஒரு வாழ்க்கைன்னு தெரிஞ்சு அதுல வருந்து நுழைந்து போராடி நடந்து அப்படியே
ஆண்டவரே எனக்கு முடியல, ஆண்டவரே கோபம் வருது, ஆண்டவரே நான் எரிஞ்சு பேசிடுறேன், ஆண்டவரே சில நேரத்துல நான் மாம்சத்துல விழுந்துறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுல வருந்தி நுழைந்து அந்த பர்சிவியரன்ஸ், நான் பொறுமையிலே இருக்கிறது. அப்ப இச்சை அடக்கம் இருக்கு. சில நேரத்துல அந்த இச்சை அடக்கம் நம்மளால அடக்க முடியாம விழுந்துறோம் பாத்தீங்களா? அப்ப விழுந்த உடனே அந்த பொறுமையா திரும்பி எழுந்து அந்த இடத்துல திருப்பி நான் போறேன். அங்க போனா நான் விழுவேன்னு தெரியும், கோவப்படுவேன்னு தெரியும். ஆனாலும் அந்த வழியா நான் ஜெயிக்கிற வரைக்கும் நான் விட போறது இல்ல, கடைசி வரை போராட தான் போறேன்னு சொல்லிட்டு அது உள்ள நுழையிறோம் பாத்தீங்களா? அந்த ஸ்ட்ரைவிங் குணாதிசயம், அதான் நீடிய பொறுமை. ஆட் பண்ண சொல்றேன். இந்த சீக்வன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இந்த ஆர்டர்ல வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இச்சை அடக்கம் இருக்குது. சில நேரத்துல முடிக்கிறோம், ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே, எவ்வளவு காலம் தான் நான் இது என்ன அப்படியே பெண்ட் பண்ணி போயிட்டே இருக்கணுமா, இவ்வளவுதானா என்னுடைய விஷயம். சில நேரத்துல இவ்வளோ காலம் பொறுமையா இருந்து திடீர்னு ஒரு நாள் நீங்க அப்படியே உடஞ்சி வெடிச்சு உள்ள பாம் வெடியும் ஒரு நாள். எல்லாம் ஆட்டம் பாம்ல இருந்து எல்லாம் நியூக்ளியர் பாம் எல்லாம் வெடியும் ஒரு நாள். அன்னைக்கு வெடிஞ்ச உடனே ஆகுது, ஆண்டவர்கிட்ட நெருங்கி போறதுக்கு முடியல. ஆண்டவரே இவ்வளோ காலம் நான் பட்டு இந்த இச்சை அடக்கத்தோடு இந்த கண்ட்ரோல்லாம் இருந்து இன்னைக்கு எல்லாம் வீணா போயிடுச்சு. இல்ல, ஆண்டவர் திருப்பி உங்களோட குணாதிசயத்தை பாரு. ஆர் யூ ஸ்ட்ரைவிங் அகைன்? திருப்பி வருந்தி நுழைய போறியா அந்த இடத்துல? இல்ல விட்டுற போறியா? மேக்கிங் அப் யுவர் மைண்ட் டு பர்சியூ, தொடர்ந்து செயல்பட்டு முன்னேறி செல்வதற்கான ஒரு சிந்தனை. எப்போ நல்லா இருக்கும் முதல்ல, ஆபத்து காலத்துல தொடர்ந்து ஓட வேண்டும். அதுக்கு மேல இப்ப 7வது வசனத்துல பொறுமையோட தேவ பக்தியையும், 6வது வசனம். இப்ப இந்த பொறுமை வந்துச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த லைன் என்ன சொல்றேன்னா, தேவ பக்தி, டு கன்ஃபார்மிங் ourselves to God's character. இப்ப பொறுமையை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வரீங்க, வருந்து நுழையறீங்க, திரும்ப விழுறீங்க, திரும்ப எழுந்துக்கிறீங்க, வருந்து நுழையறீங்க, விழுறீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்ததை விட இப்ப கொஞ்சம் கொஞ்சம் லேசா விழுறோம். திருப்பி அடுத்த 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் விழாம அப்படியே பர்ஃபெக்டா நடக்கல, தள்ளாடி தள்ளாடி அப்படியே போறோம். கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் இயேசு கிறிஸ்துவினுடைய உதவினால. அப்போ அந்த அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கேரக்டர் ஃபார்ம் ஆகுது. பாக்குறாங்க, அடாட முன்ன இந்த விஷயத்த நான் கொஞ்சம் இந்த ரெட் பட்டன் அழுத்தினா பாம் வெடியும், இந்த நேரத்துல ரெட் பட்டன் அழுத்தினா பாம் வெடியுமா, அந்த என்ன விஷயம் தெரியலையே, இயேசு கிறிஸ்துவ போல கொஞ்சம் மாறி இருக்கிறாங்களே. திருப்பி அழுத்தி 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 ரெட் பட்டனை அழுத்தி அந்த பட்டன் உடஞ்சிரும் அவங்களுக்கு. ஆனா ஒன்றும் புரியல சொல்லிட்டு வேற பட்டனை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அந்த பட்டனை தொட மாட்டாங்க. அப்புறம் அதே திரும்பியும் சைக்கிள் ஆரம்பிக்கும், கண்டினியூ ஆகும் அவர் வர வரைக்கும். என்ன ஆண்டவரே, அவர் வர நீ வர வரைக்கும் நல்லா வாழ்க்கையில செட்டில் ஆகலான்னு நினைச்சா இயேசு கிறிஸ்து நாமத்தினால. சில பேர் அப்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த அதிகாரம் எல்லாம் வீட்டுல இருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுங்களாம் வெளியே ஏத்துன்னு சொல்ல போகவே போகாது. ஒரு சில பிசாசு நம்ம கூடயே ஆண்டவர் தங்க வச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா ஒரு சிலர் அந்த பிசாசுங்களை தான் கல்யாணமே பண்ணிருக்கிறோம். உங்களே இல்ல, வெளியில அங்க இருக்கிறவங்கள நான் சொல்றேன், இது உண்மை. மத்தவங்களுக்கு நீங்க தேவ தூதரா இருப்பீங்க, தேவதையா தோணலாம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பயங்கரமாப்பா, வெளியில இருக்கிறவங்களுக்கு அப்படி, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் உண்மை. அப்ப கேரக்டர் உருவாகுது. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க பாக்குறாங்க, வீட்டுல இருக்கிறவங்க பாத்தாங்கன்னா வெளில இருக்கிறவங்க ஈஸியா பாத்துருவாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் வெளிப்படுகிறதே. ஆஹா, முன்னெல்லாம் இவர் நான் இதை பண்ணா கோவப்படுறாரு, இப்ப வந்து சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறாரு, என்ன விஷயம் தெரியலையே. நல்லா இல்லைனாலும் வேற இனிமே நாளைக்கு கொஞ்சம் உப்பை கம்மி பண்ணி பார்ப்போம், போட்டு பார்த்தாலும் சாப்பிடுறாரு. என்ன எரும மாடோட கேவலமாயிட்டாரு, உரைக்கவே இல்லைங்களா, ஒண்ணுமே போடலையே, பரவாயில்லம்மா, அப்படியே அற்புதம் நடக்குது. நீ சமைக்க ஆண்டவர் இங்க வந்து என்னோட நான் சாப்பிட உள்ள உலகத்திலேயே பயங்கரமான ஒரு சமையலா மாத்திட்டாரு. அந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்குது. ஏன்? காட்ஸ் கேரக்டர், தேவ பக்தி. தேவ பக்தினா சோத்திரம் 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 சோத்திரம், ஆண்டவரே அந்நிய பாஷை பேசுறது கிடையாது. தேவ பக்தி இதுதான் தேவ பக்தி. ஆத்திரம் அடையாத இருக்கிறது தான் தேவ பக்தி. Conforming ourselves to godliness. தேவனை போல தேவ பக்தியில வளருது, பக்திக்குரிய காரியங்களை வளரும்.
மத்ததெல்லாம் உங்களுக்கு மங்கி போயிடுச்சு. தேவனை பிரியப்படுத்துறது தான் உங்களுக்கு பிரதான நோக்கமா மாறிடுச்சு இப்போ. அப்ப அதுல இந்த தள்ளாடி நடக்கிறது, விழுறது, கொள்றது, உங்களை எல்லாரும் வந்து ரெட் பட்டன் அழுத்துறது, உங்களை கேவலப்படுத்துறது, உங்களை வெறுப்பேற்றுறது எல்லாம் உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இயேசு தான் கிளியரா தெரிறாரு. இப்போ மங்களா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அவரு இப்ப கிளியரா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது அவரை. நீங்க அப்படியே பாக்குறீங்க, வாவ் என்று காண்பேனோ, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குறீங்க. ஆசை இன்னும் அதிகரிக்கிறது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் பயங்கரமான வகை தேடுவாங்க. எப்படியாவது கோபத்தை வர வைக்கணுமே, இது உள்ள என்ன இது சரியில்லையே, எப்படியாவது உள்ள இருக்கிற பிசாசை வெளியே கொண்டு வரணுமே சொல்லி அவங்க யோசிப்பாங்க. உங்களை சோதிக்கிறவர்கள் நண்பர்களா இருந்தாலும் சரி, உறவினர்களா இருந்தாலும் சரி, கூடவே வாழ்கிறவங்களா இருந்தாலும் சரி, நெய்பர்களா இருந்தாலும் சரி, இல்ல உலகத்துல அவிசுவாசம் இருந்தாலும் சரி, பார்ப்பாங்க. விசுவாசம் அவங்களை கொஞ்சம் தூண்டுவான். தூண்டி 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 அவன் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ மென்டாலிட்டி அப்படி ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் நான் பாக்குறேன், அவரை பார்த்துட்டு போறேன், அவரை போல நான் மாற போறேன். ஏன்னா அவருடைய பங்கு உடன் பங்கா நீங்க இருக்கிற அந்த நோக்கம், உங்களுடைய சிந்தனை அங்க போயிடுச்சு. எனக்குன்னு ஒரு தேசத்தை வச்சிருக்கிறாரு, எனக்குன்னு ஒரு பங்கு வச்சிருக்கிறாரு, எனக்குன்னு ஒரு லேண்டு, பெர்மனன்ட் லேண்டு, இயேசுவோடு கூட ஒரு சுதந்திரம், ஒரு பங்கு எனக்கு இருக்குது. அதை நான் மிஸ் பண்ணிட்டு போறது இல்ல. எனக்குன்னு வச்சத ஆபிரகாமுடைய பிள்ளையாகிய நான் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன். அதை நான் விட்டுற போறது இல்ல. இப்படிப்பட்ட சின்ன சலசலப்புக்கு நான் மயங்கி போறது இல்ல. அது என்ன சொல்லுவாங்க, நம்ம தமிழ்ல ஒரு விடுகதை ஏதோ, இப்படிப்பட்ட சலசலப்புக்கெல்லாம் இந்த காட்டு என்னது நிறைய மயங்காத இன்னும் சம்திங் ஏதோ அந்த மாதிரி இருக்குது. பிளஸிங் கிட்ட கேட்போம் அப்புறமா, தமிழ் புலமையாளர்கள் கிட்ட. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இந்த சலசலப்புக்கெல்லாம் நம்ம விழுந்துடக்கூடாது. இதெல்லாம் லேசான விஷயம். அது ஏன் இப்ப எப்ப லேசான விஷயமா மாறுதுன்னா, இந்த ப்ராசஸ்ல வந்தாதான் காட்லினஸ் அளவுக்கு வரணும். விசுவாசத்தோடு கூட என்னது தைரியத்தையும், அதாவது ஸ்ட்ரென்த் அண்ட் பேலன்ஸ் அண்ட் மேன்லினஸ் போல அந்த அந்த இது. அதுக்கப்புறம் அறிவு. எந்த அறிவு? தேவனை அறிகிற அறிவு. வசனத்தோடு கூட அந்த தேவ அறிவு வரும். அந்த அறிவோடு கூட இச்சை அடக்கும். அந்த இச்சை அடக்கம் எப்படிப்பட்டது? நறுக்கு நறுக்குன்னு உடனே விழுந்துறது கிடையாது, கல்ல தூக்குறது கிடையாது, கல்ல அப்பமா மாத்துறது கிடையாது. அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னதை தான் நான் செய்வேன். உறுதியா நிக்கிறது. having a mastering our emotions. நம்ம உணர்வுகள்லாம் அப்படியே அடக்கி வைக்கிறது நம்மளால முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால நம்மால முடியும். அதோடு கூட பொறுமை. பொறுமை இந்த ப்ராசஸ்ல வந்துட்டுனா இயேசு கிறிஸ்துவை போல நெக்ஸ்ட் காட்லினஸ் வந்துருது, தேவ பக்தி வந்துருது. ஏற்கனவே சொன்ன ஸ்தோத்திரம் பாட்டு கை தட்டுறது பக்தி கிடையாது. நல்ல பக்தியானவங்க நல்ல பக்தியா கை தட்டி பாடுவாங்க, அது கிடையாது. அது சொல்றதுக்கு ஒரு நல்லா இருக்கும். தேவ பக்தின்ற இந்த இடத்துல அதனோட அர்த்தம் என்னன்னா, காட்லினஸ் என்னன்னா இயேசுனுடைய சுபாவம் நமக்குள்ளே வளர்கிறது. மக்கள் நம்ம பாக்குறாங்க தேவனுடைய கனி. இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவம் சொல்லும் போது பரிசுத்த ஆவியானுடைய கனிகள். அதுக்கு உபயோகமா இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, வாட் வுட் ஜீசஸ் டு? இயேசு என்ன செய்வார் என் நிலைமையில? இந்த ரெட் பட்டனை அழுத்துறாங்க. அப்போ பொறுமைய உடனே சர்க்கு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி ஷார்ட் டெம்பர் ஆகாம யோசிங்க. இப்ப நான் இயேசுனா என்ன? இப்ப இவர் வந்து இப்ப இயேசுவா இருந்தாருன்னா என்ன பண்ணுவார்? பாத்துருக்கீங்களா? இந்த WWJDன்னு சொல்ல அந்த கையில எல்லாம் போட்டுட்டு தெரியுமா? நான் சின்ன வயசுல ஊர்ல வாங்கி போட்டுட்டு இருப்பேன், சும்மா ஃபேஷனுக்கு போடுறது. ஆனா WWJDனா வாட் வுட் ஜீசஸ் டு? இயேசு என்ன செய்வார்? இந்த கேள்வி எப்பவுமே கேட்கணும். அந்த தெய்வத்துவம், அந்த தேவ குணாதிசயம், சுபாவம் நமக்குள்ள வர வேண்டும் என்றால், என்ன இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தா என்ன செய்வார்? இந்த கல்ல அப்பமா மாத்திருப்பாரா? கண்டிப்பா மாத்திருக்க மாட்டார். உப்புரைக்கு மேல ஏறி மேல இருந்து குதிச்சிருப்பாரா? செஞ்சிருக்க மாட்டார். ஜீவனத்தின் பெருமையை கொண்டிருப்பாரா? கொண்டு வந்திருக்க மாட்டார். மாம்சத்தின் இச்சை கொண்டு வந்திருப்பாரா? கொண்டு வந்திருக்க மாட்டார். கண்களின் இச்சை உடையவரா இருந்திருப்பாரா? இல்ல. அவருடைய பேரும் சுத்த கண்ணர்னு பாக்குறோம். அப்போ இதை வச்சு நம்ம சூழ்நிலையில அந்த நேரத்தில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் என்ன செஞ்சிருப்பாருன்னு சொன்னா அதன் பிரகாரம் நம்ம செய்வதற்கு இது உதவியா இருக்கும். நம்மளுடைய சிந்தனை தான் தேவன் எப்படி சிந்திப்பார் என்ற சிந்தனைக்குள்ளாக நம்ம மாறுவதற்கு உதவியா இருக்கும்.
having the mind of Christ. கிறிஸ்துவினுடைய சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று பவுல் சொல்றார் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில். கிறிஸ்துவினுடைய சிந்தை இயேசு என்ன செஞ்சிருப்பார். அப்போ இதான் தேவ பக்தி. அப்போ இந்த தேவ பக்தியோடு கூட அடுத்தது என்ன ஆட் பண்ண சொல்றாருன்னா, தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகத்தையும். கிரேக்க பதத்துல இதுக்கு வந்து பிலடெல்பியா, சகோதர சிநேகம் என்று சொன்னால் பிலடெல்பியா என்ற அர்த்தம். ஃபீலியா என்றால் அதுவும் ஒரு அன்பு, நேசம். எப்படிப்பட்ட அன்புனா சகோதரத்துவ அன்பு. சகோதர சகோதரிகள் வீட்டில் எப்படி நம்ம கசின்ஸ், அண்ணன் அண்ணி, தம்பி தங்கை, இப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் சகோதர சிநேகம். பிரதர்லி கைண்ட்னஸ் என்று வேதவசனத்துல இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம். இப்போ பிலடெல்பியா சபைலாம் சில சபைலாம் பேர் வச்சுக்கிறாங்களே, அது அதனுடைய அர்த்தம் வந்து சகோதர சிநேகம். பிலடெல்பியா, ஃபீலியா இஸ் லவ், ஃபேமிலி லவ். இட் மீன்ஸ் ஃப்ரெண்ட்லி லவ், ஒரு சகோதர அன்பு. அப்போ இந்த சிநேகம் தேவ பக்தியோடு கூட நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுக்கு போக சொல்றாருன்னா, இந்த பிலடெல்பியா அன்புல கடந்து வர சொல்றாரு. இந்த சகோதர சிநேக அன்பு முதல் வந்தாதான் அடுத்த காரியம் வந்து அகாப்பே லவ், அன்பு. சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். கடைசி தேவனுடைய அன்புல கொண்டு வந்து முடிக்கிறார். add to brotherly kindness love. இது வந்து அகாப்பே அன்பு. அகாப்பே அன்புன்னு சொல்லும் போது அகாப்பே லவ் இட்ஸ் நாட் இந்த சகோதர சிநேகத்தினுடைய அன்பு கிடையாது. இந்த அகாப்பே என்று சொல்லும்போது தேவனுடைய அன்பு. கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்ப அன்பு இதெல்லாத்தையும் பார்க்கிற மேலான அன்பு. அன்கண்டிஷனல் லவ், எதிர்பார்க்காத ஒரு அன்பு, பலன் எதிர்பார்க்காத அன்பு செலுத்துறது. இயேசு தம்முடைய வாழ்க்கையை கல்வாரி சிலுவையில தியாகமாய் வைச்சார் பார்த்தீங்களா, அதுதான் சரியான உதாரணம் அகாப்பே அன்பு. It's a kind of love what Christ demonstrated when he laid down his life, his own life for all of us. நம்ம எல்லாருக்காகவும் தம்முடைய சொந்த ஜீவனையும் பாராம சொந்த ஜீவனை தியாகமாய் கல்வாரி சிலுவையில் தொங்கினார் பார்த்தீங்களா நமக்காக. அதான் உண்மையான அன்பு. ஸோ இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே நமக்கு வந்து கடைசி காலத்தில் நாம நிலைத்து நிற்கிறதுக்கு இந்த உபகரணமாகிய இந்த தைரியமா அவருடைய ராஜ்யத்திற்குள், நித்திய ராஜ்யத்துக்குள்ள உட்பிரவேசிக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான பரிபூர்ணமான அந்த உட்பிரவேசம், அது வந்து எப்படின்னா நமக்கு அளிக்கப்படுமா. இட் பி கிவன். நம்மளா அதை தேடி போக தேவையில்லை. 8வது வசனம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் அண்டர்லைன் பண்ணுங்க. எவைகள் மேல 5ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோமே, அவைகள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், பாருங்க, வெரி கண்டிஷனல். இந்த இடத்துல பெருகினால் அப்படி பாருங்க. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இது கொடுக்கப்படும் சொல்ல போடல. இதை செஞ்சீங்கன்னா, இதுல நீங்க வளர்ந்தீங்கன்னா, இதுல பெருகினால், கண்டிஷனல் ப்ராமிஸ். உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களாக மாட்ட ஒட்டாது. வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. You will not be unfruitful without a doubt. இதுல பெருகிட்டோம்னா கனிகள் நிறைந்த வாழ்க்கை தான், வீணான வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்றாரு. There is no barren or unfruitful. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசி. என்னிலே நிலைத்திருக்கிறவன் அதிக கனிகளை அவன் கொடுப்பான். அப்போ நிலைத்திருக்கிறது தான் பெரிய. அப்பப்போ நம்ம வந்து அடிக்கடி பிடுங்கப்படுறோம். கொஞ்ச நாள் அப்படியே ஒதுங்கி, கொஞ்ச நாள் ஆண்டவர் இப்போ வேணாம், ஒரே வீட்டில் சண்டையா இருக்குது, கொஞ்ச நாள் அவரை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருப்போம். இவரை விட்டும் பிரிஞ்சிருக்கிறது, அவரை விட்டும் பிரிஞ்சிருக்கிறது. அதுக்கப்புறம் இங்க சரியா இருந்தா அவர்கிட்ட போய் ஒட்டிக்கிறது. ஆண்டவரே சோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இங்க கட்டானா அங்கேயும் கட்டு. அது இல்லை. இப்படிப்பட்ட காலத்துல பெருகினால், if you increase, if we grow in this, then we will have this knowledge of our Lord Jesus Christ in our lives. We shall not be barren or unfruitful. கனி தானா வரும். கனிகளை பார்ப்போம். மக்கள் கனினா என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம். 9வது வசனம், இவைகள் இல்லாதவன் எவனோ?
அவன் முன் செய்த பாவங்களால தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்க. இன்னைக்கு நிறைய பேர் கண் சொருகி போய் குருடனா இருக்கிறார்கள் தேவனுடைய சபையில. இவைகள் இல்லாதவன், எவைகள் இப்படிப்பட்ட கனிகள் இல்லாதவன் எவனோ கண் சுருகி போன குருடனை போல. வெறும் குருடன் கூட இல்லையா, கண் சுருகி போன, மங்கி, எதுவுமே சரியா பார்க்க முடியல, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ரீதியில பேசுறேன். 10வது வசனம், ஆகையால் therefore, எப்பெல்லாம் எங்கெல்லாம் ஆகையால் வாசிக்கிறோமோ திடீர்னு இந்த வசனம் அப்படியே ஒரு நாள் வாசிக்கிறீங்கன்னா முன்னாடி எல்லாத்தையும் வாசிக்கணும். அதான் இதோட அர்த்தம். ஆகையால் therefore, சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவர்களை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னபோது சொன்னாரு, அநேகர் விழுந்து போவார்கள். அநேகர், பவுல் சொல்றாரு, many will fall away. The great apostasy சொல்லி பார்க்கிறோம் பாத்தீங்களா, இந்த end timesல, கடைசி காலத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக இந்த கடைசி 10 ராஜாக்கள் தங்களுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்படும் பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் விழுந்து போவார்களாம். மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள். இந்த வசனம் சொல்லுது இடறி விழுவதில்லை என்ற அந்த வசனம் கரெக்டான வசனம் you will not fall away. அதான் சரியான டிரான்ஸ்லேஷன். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இந்த பீட்டர் சொன்ன இந்த பேதுரு சொன்ன இந்த காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா நாம அந்த கடைசி காலத்துல விழுகிறவர்களா இருக்க போறதில்லை, இடறி விழப்போவதில்லை. ஏன்னா இந்த குணாதிசயம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் கேரக்டர், இந்த ஆர்டர், இந்த சீக்வன்ஸ், இதன்படி நம்ம செஞ்சிட்டோம்னா அனுதினமும் ஈஸி கிடையாது. ஆனா ஒரு நாள் அது பிராக்டிஸா மாதிரி செஞ்சிட்டோம்னா, அது பிராக்டிஸா மாறிடுச்சுன்னா அது கேரக்டரா மாறிடும். கேரக்டரா ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய டெஸ்டினி, நம்மளுடைய அது சுபாவமா மாறிவிடும். ஆமென். If you do these things you will never stumble. In other words, you will not fall away. வேறு சில டிரான்ஸ்லேஷன் fall awayனே போட்டுருக்குது இங்கிலீஷ்ல. இப்போ தமிழ்ல இடறி விழுவதில்லை. எப்போ? இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பதில்லை. எப்படிப்பட்ட ராஜா வந்தாலும், எப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்து வந்தாலும் அவரை விட்டு நம்ம விழுவதில்லை. இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சோம்னா தான். செய்யாதவங்களும் அங்க போய் நின்னா அந்த 5 ஃபூலிஷ் கன்னிகள் மாதிரி தான். ஏன்னா ஆயத்தப்படுத்தல. கீ ஆயத்தம், ப்ரிப்பரேஷன். இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் எதுக்கு? கடைசி காலத்துல. ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு தெரியல, ஏன் இப்படிப்பட்ட பாஸ் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு தெரியல, ஏன் இப்படிப்பட்ட கணவனை கொடுத்துருக்காரு, ஏன் இப்படிப்பட்ட மனைவியை கொடுத்துருக்காரு? பிராக்டிஸ் பண்ணிடுங்க. பிராக்டிஸ் பண்ணது கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அதோட மோசமான ஒரு கணவர் வரப்போறாரு. யாரு? இந்த உலகத்து பிசாசுன்னு உண்மையான இந்த உலகத்தை ஆள போறவன். இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டா அங்க ஈஸி. ப்ரிப்பரேஷன். அந்த 5 புத்தியற்ற கன்னிகைகள் பிராக்டிஸ் பண்ணல, என்ன வச்சுக்கல. அப்ப பாத்துக்கலாம். அவர் வர நேரத்துல பக்தி தேவ பக்தி அடைஞ்சிடலாம். அவர் வர நேரத்துல நம்ம சாந்த குணம் அடைஞ்சிடலாம். அவர் வர நேரத்துல நல்ல ஒரு விசுவாசத்தை பெற்றுக்கொள்வோம். பிராக்டிஸ் பண்ண அங்க என்ன ஸ்டாக்ல இல்லையே, எப்படி தேவ பக்தியா இருக்க முடியும்? இது இவ்வளவு நாள் ஆட் பண்றது தான் அந்த நாள்ல தேவ பக்தி உள்ள அந்த முகம் தெரியும். ஒரே நாள்ல தேவ பக்தி உள்ள முகம் தெரியாது. இதெல்லாம் பண்ணாம அன்னைக்கு பார்த்தா கண்ணாடியில பார்த்தா விகாரமா தான் தெரியும். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மேக்கம் போட்டுக்கினே வரும். இன்னைக்கு கொஞ்சம் இயேசு கிறிஸ்து இங்க தெரிறாரு, இன்னொரு நாள் அங்க தெரிறாரு. இங்க தெரிஞ்சவரு 2 நாள் கழிச்சு தெரியாம போயிடுறாரு. மேக்கப் திருப்பி எடுத்து ஆண்டவரே ஐயோ ஆண்டவர் போட்டுக்கு கடைசியில் அவர் வரும்போது ஸ்பாட்லெஸ்ஸா இருக்கணும். அப்போ மேக்கப் பிகமிங் ரெடி பர்ஃபெக்டா அந்த நாளுக்கு டப்புன்னு அப்படியே மாயாஜாலமா ரெடி ஆகிறது கிடையாது. நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கே பியூட்டி பார்லர் போறீங்களே, 2 நாள் முன்னாலே 2 நாளுக்கு முன்னாடி இங்கெல்லாம் இவங்க போறாங்க. நம்ம பிளஸிங்லாம் போயிட்டு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பயங்கரமா போட்டுட்டு ஏன் அந்த ஒரு நாளுக்காக அன்னைக்கே ஏன் பண்ண முடியலன்னா அந்த ப்ராசஸ் சரி இருக்காது, ஷைனிங்லாம் இருக்காது, க்ளோரி இருக்காதுன்றாங்க.
அதனால முன்னாடி என்னங்க பயங்கர, ஆமா ஒரு வாரமா நடக்குது. அப்போ கல்யாண பெண்ணுக்கு வந்து பல ப்ராசஸ். ஒரு வாரமா பியூட்டி பார்லர் போய் அந்த முடியை வெட்டுறது, இங்க வெட்டுறது, இது பண்றது, அது பண்றது எல்லாம் அப்படியே அந்த மாதிரி. அந்த நாள், அந்த கல்யாண நாள் அன்னைக்கு பார்த்தா அந்த மணமகளை பார்த்தா இது அந்த பொண்ணு தானான்னு யோசிப்போம். ஆமாப்பா பயங்கரமா இருக்கு மேக்கப்பும். அந்த நாள் அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் வரும்போது ஸ்பாட்லெஸ்ஸா ஒரு பிம்பிள்ஸ் கூட இருக்க போறது இல்ல. இப்ப அங்கங்க கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருக்குதா, பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. அவர் வரும்போது மாத்திரம் இமை பொழுதே அவரை போல மாறிடும். பிசாசு வந்து சொல்லுவான், நீ அழகா இல்ல, உன் பிம்பிள்ஸ் இருக்குது, நீ இந்த குணாதிசயம், நீ கோவப்படுற. எல்லாம் இங்கெல்லாம் நல்லாதான் இருக்குது, இந்த இடத்துல பாத்தியா ஒரு சரியில்லை, மாசு மறுலாம் வந்திருக்குது. சொல்லுங்க அவங்க கிட்ட, ஆமா எனக்கு கோவம் இருக்குது, உண்மைதான். ஆனா அது மாறிட்டு வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த இது மாறிடுச்சு. இப்போ அவர் வரும்போது ஒண்ணு கூட இருக்காது. I'll be spotless. Amen. Hallelujah. Pure and spotless. சுத்தமான அவரை போல இருப்போம். இன்னைக்கு கண்ணாடியில பாக்குறோம், அன்னைக்கு முகமுகமாய் பார்ப்போம். Hallelujah. அதான் இந்த வசனத்தை மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இருந்து அவர் கோட் பண்றாரு பேதுரு. many will fall, அநேகர் இடரல் அடைவார்கள். நாம அந்த அநேகர் லிஸ்ட்ல போயிட வேணாம். let us prepare. இவ்வளவு பட்ட பாடு, இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாம போயிடக்கூடாது. let us pursue, விடாம கடைசி வரைக்கும். கடைசியில அந்த அன்பு, தேவ அகாப்பே அன்புல அது பூசிடணும். அந்த அகாப்பே அன்புல அது முடியும். அதான் கடைசி. ஃபர்ஸ்டே அகாப்பே அன்பு எனக்கு வேணும்னு சொல்லி யோசிக்காதீங்க. எடுத்தவொடனே ஆண்டவர் போல நம்ம அகாப்பே அன்புல இருந்து செயல்பட பார்த்தா முடியல, போப்பா முடியாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அது கடைசியா தான் வரும். அகாப்பே அன்பு தான் கடைசி. ஃபர்ஸ்ட் விசுவாசம், அடுத்தது படிப்படியா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, அப்புறம் தேவனுடைய சாயல் கொஞ்சம் தெரியும், அப்புறம் சகோதர சிநேகம், அந்த சிநேகத்துக்கு அடுத்தது தேவனுடைய அகாப்பே சிநேகம். ஆமென். ஹல்லேலூயா. கடைசி வரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த கடைசி அந்த வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். 11ஆம் வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய எவ்விதமாய் மேல வாசி பாத்தீங்கன்னா தெரியும் எந்த விதமாய். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். எப்படி போட்டிருக்குது? உங்களுக்கு அளிக்கப்படும். It will be supplied to you. So an entrance will be supplied to you abundantly into the everlasting kingdom of our supplied to you. சொல்லும்போது God is going to supply this to you. தேவனே இதை உங்களுக்கு அளிக்க போகிறார். அதான் இந்த வசனம் சொல்லுது, நான் சொல்லல. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு படும் பிரவேசம். இதுல மெயின் ஸ்ட்ரெஸ், எம்பசிஸ் பிரவேசம், என்ட்ரன்ஸ். தேவனுடைய ராஜ்யம் வரும்போது அதுல என்டர் ஆகிற அந்த பிரவேசம். இவ்விதமா இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம்னா பரிபூர்ணமாய் தேவன் நமக்கு அளிப்பான். சாதாரணமா அளிக்க போறது இல்ல, பரிபூர்ணமா பகிரங்கமா எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட, உங்களை கேவலப்படுத்தினவர்கள், உங்களை வேதனைப்படுத்தினவர்கள், உங்களை தாக்கினவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக பரிபூர்ணமான ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு பிரவேசம் உங்களுக்கு அளிக்கப்பட போகிறது. ஆமென். நீங்களே அதை பெற்றுக்கொள்ள போகிற. நீங்களே அங்க போயிட்டு சீஷர்கள் சண்டை போட்டாங்களே இயேசு கிறிஸ்து பக்கத்துல, நான் ஒரு ஆள் நீங்க ஒரு ஆள் உட்காரணும், அந்த சண்டை கிடையாது. சண்டை சச்சரவு எல்லாமே தான் உங்களுக்குரிய அந்த ஸ்தானத்தை, அந்த பகுதி, அந்த பங்கை பரிபூர்ணமான அந்த பிரவேசத்துல உங்களுக்கு கர்த்தர் அளிக்க போகிறார். இந்த பட்ட பாடுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வருது. இன்னைக்கு நம்ம இதை பார்த்து இந்த விஷயங்க, இந்த வருஷ பேதுரு சொன்ன இந்த விஷயத்துல கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து, கொஞ்சம் அதுக்கு கவனம் கொடுத்து ஜாக்கிரதை உடையவர்களாக, 2 முறை சொல்றாரு பேதுரு, ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கிவிங் ஆல் டெலிஜென்ஸ், இதை செய்யும்படி நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர். ஜாக்கிரதைனா இது பயங்கரமான ஒரு சுபாவம். அது ஜாக்கிரதையுடைய தன்னை ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு முறையும் நீங்க பண்ற ஒவ்வொரு காரியம், பேசும்போதும் செய்யல ஒவ்வொரு காரியத்தையும் ஜாக்கிரதையா யோசித்து வித் டெலிஜென்ஸ். மனுஷ தன்மையா, ஐயோ அவங்க கோவப்பட்டுருவாங்களா தெரியல, இவங்க பண்ண அந்த சொந்தக்காரங்க மத்தியில இது நடக்கும் பாத்தீங்களா, ஐயோ இதை சொன்னா அவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ, இதை சொல்லாமோ, ஐயோ எதை சொல்லணும்னு பயந்து செய்ய வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி
இந்த உலகத்துல செய்யறமே அதே போல ஆவிக்குரிய காரியத்துல ஆண்டவர் இதை என்ன சொல்லுவாரோ, ஆண்டவர் இதை என்ன நினைச்சுப்பாரோ, ஆண்டவர் இதை குறித்து என்ன யோசிப்பாருன்னு சொல்லி அந்த ஒரு ஜாக்கிரதை தன்மை நமக்கு இருக்கும் என்றால், கொஞ்சம் நம்ம ஒரு அட்டென்ஷன் பே பண்ணுவோம்னா, ஒரு கவனத்தை இதுக்கு திசை திருப்போம் என்றால், இன்னைக்கு நம்ம படிச்ச இந்த பாடத்தை, then God will take care of your abundant entrance. அப்புறம் ஆண்டவர் நீங்கள் பரிபூர்ணமாய் அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு அவர் அந்த காரியத்தை அவர் பார்த்துப்பார். Amen. ஹalleluya. Hallelujah. அதனால இந்த காரியத்துல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதை தன்மையை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் இந்த சுபாவத்துல வளர்ந்துருவோம். கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை வச்சிருக்கிறாரு. ஃபியூச்சர்ல இருக்கிற கிங்டம்ல நமக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தையும் வச்சிருக்கிறார். ஒருவேளை அன்னைக்கு நான் உங்களெல்லாம் பார்க்கும்போது என்னென்ன ஸ்தானத்துல நம்மளாம் இருப்போம்னு தெரியல. அன்னைக்கு பார்த்து வாவ் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை பார்த்து ஒருத்தர் பார்த்து நம்மளாம் மகிழ்ச்சி கொள்ளும்படியாக நாம எல்லாரும் சேர்ந்து வளரும். எதுல? அவர் அறிகிற அறிவுல. ஆமென். கர்த்தருக்கு நாம் பரிசுத்தப்படுவதாக. அடுத்த வாரம் இன்னொரு லாஸ்ட் உபகரணம், ரொம்ப முக்கியமான உபகரணம். அந்த உபகரணம் வந்து சில இன்ஃபர்மேஷன் அடங்கி இருக்கிறது. அதுக்கு நீங்க எல்லாரும் ஜபத்தோட வாங்க. இதை குறித்து அறிய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு சொல்லி கொண்டு வாங்க. உண்மையாகவே கர்த்தர் நம்ம வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் தேவையான சில உண்மைகளை, சத்தியத்தை, சில அறிவிப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சீரீஸ்ல இது உண்மையாகவே பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். கர்த்தர் உங்களை யாரும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Have a wonderful rest of the weekend.